إسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن يحب الكون ألحاني فألحاني له سكن أخي الإنسان يا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த 15 நாள் தொடர் ஆன்லைன் வகுப்பில் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் என்ற இந்த வகுப்பில் நேற்றைய தினம் நாம் பார்த்த அந்த வகுப்பின் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்விலே ஆர்வத்தோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதோடு சேர்த்து இந்த வகுப்பிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய தினம் வந்த அது தொடர்பான சில கேள்வி, சில சஜஷன்ஸ் இருக்குது, சில கேள்வி இருக்குது. டு தி அரேபியன் கண்ட்ரி ஸ்டில் ஃபாலோவிங் தி சேம் சிலபஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆமா, பல நாடுகள்ல வந்து இப்ப சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள்ல அவங்க ரேங்க் ஷீட்டை வாங்கி பாத்தீங்கன்னா, ரேங்க் கார்டை வாங்கி பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்களுடைய ரேங்க் கார்டு, அது குறிப்பா வந்துட்டு அரபிக் ஸ்கூல்ஸ்ல படிக்குது பாருங்க, அந்த நாட்டு பிள்ளைங்க படிக்கக்கூடிய இதுல வாங்கி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குரான் ஹதீஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அரபிக் லாங்குவேஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். அதனால பிகினிங்ல வந்துட்டு ஹையர் செகண்டரி வரைக்கும் எல்லாமே வந்து அந்த குரான் ஹதீஸ்ல இருந்து தான் துவங்கப்பட்டு வருது, ரெண்டும் மிங்கிலாயே வரும். அதுக்கு பிறகு அவங்க வந்து எந்த ரூட் எடுக்க வேணாலும் ரூட் எடுக்கலாம். காலேஜ்ல போறது, இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல போற அந்த போகலாம், இல்ல சயின்ஸ் குரூப்ல போற அந்த போகலாம், இதுல வேணாலும் போகலாம். 12 ஆண்டுகள் அல்லது ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் இந்த சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மார்க்கத்தையும் அவங்க மண்ணினுடைய கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் தெரிஞ்சுதான் வர்றாங்க, தெரிஞ்சுதான் படிச்சுட்டு வர்றாங்க. இன்னைய வரைக்கும் அதுதான் வந்து அவங்களுடைய அந்த கல்வி முறையா இருந்துட்டு வருது. தங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாங்க, அது படிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. I have to know kids in the age of I have 2 kids in the age of 9 and 6. Is there any school in Tamil Nadu offering both education curriculum as prescribed the presentation அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நிறைய இருக்குமா தமிழ்நாட்டுல. காதர்மைங்கிற சகோதரர் வந்து கேட்டிருக்கிறாங்க. சென்னையில வந்துட்டு இருக்குது. 1999 அந்த வாக்குல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த இஸ்லாமிக் ஸ்கூலுங்கிற அந்த கான்செப்ட் நம்ம ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய ஐமேக்ஸ் ஸ்கூல் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து முஸ்லிம்ஸ் நிறைய ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க சென்னையில நிறைய. அது பல நூறு ஆண்டுகளா இருக்குது. அதுல வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் 2 நாள் தீனியாத் வகுப்புகள் இருக்கும். இஸ்லாமிக் சிலபஸ் ஃப்ரம் பிகினிங்ல இருந்தே டெய்லி ஒரு பாடமாக ஆரம்பத்தில இருந்தே அந்த மிங்கிள் பண்ணி கொண்டுட்டு வரங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஜாக்கிர் நாயக் ஸ்கூல் வந்துச்சு, நிறைய ஸ்கூல் வந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 20 வருஷத்துல நெருக்கி எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ஸ்கூல் வந்து சென்னையில இருக்குது. ஆனா பத்தாது. சென்னையில ஏறக்குறைய 10-15 லட்சம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய சென்னையில வந்துட்டு 50 ஸ்கூல்லாம் எந்த மூளைக்கு காணும். அதனால தெருவுக்கு ஒரு ஸ்கூல் தேவைப்படும். அது வந்து இன்னும் உருவாக்கணும். சென்னையில ஸ்கூல் உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த சாதாரண விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். அதனால யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குதோ, யாருக்கெல்லாம் அதுக்கான சூழல் வாய்க்குதோ, அவங்க கட்டாயம் வந்து சென்னையில ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாங்க. ஒருத்தர் முயற்சி எடுத்தாராக்கும் அவர் வந்துட்டு ஒரு 100 பிள்ளை இல்ல ஒரு 200 பிள்ளை படிக்க வச்சாருனாக்கும் 200 ஜெனரேஷனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். அது நல்லா கவனிச்சுங்க. 200 ஜெனரேஷன், 100 பிள்ளை இல்ல 200 பிள்ளை படிக்க வச்சாருன்னா போதும். அதனால சென்னையில வந்துட்டு அவ்வளவு ஈஸி இல்ல. பொருளாதார ரீதியாவும் மத்த இட ரீதியாவும் பெரிய சங்கடம், பெரிய நெருக்கடி. ஆனா செஞ்சுதான் ஆகணும். அதுதான் நமக்கான சோதனைகள். அதனால அது நம்ம வென்று எடுத்துதான் வரணும், செஞ்சுதான் ஆகணும். இன்றைய சமகால சூழலில் நாம் நமது குழந்தைகளுக்கு இது போன்ற இஸ்லாமிய கல்வி முறைகளை வழங்குவதற்கான வழிவகைகள் இருக்கிறதா? சென்னை உள்ளிட்ட பெருநகரில் இஸ்லாமிய கல்வியுடன், அதான் நான் சொல்லிட்டேன். Today's lifestyle reduce the time spent with children. Can you please list out our schools with which make the kids strong in education, in Islamic education அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
பள்ளிக்கூடங்கள் என்ன சொல்லித்தரும் அப்படின்னு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் என்ன சொல்லித்தரும்னா கருத்துக்களை சொல்லித்தரும், சட்டங்களை சொல்லித்தரும். இதை இப்படி செஞ்சுக்க, இதை இப்படி பார்க்கணும், அம்மாட்ட இப்படி பேசணும், அத்தாட்ட இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திகளை இன்ஃபர்மேஷனா தான் சொல்லித்தரும். ஆனா பிராக்டிக்கல் பயிற்சி யார் கொடுப்பா அப்படின்னு சொன்னா தாயும் தந்தையும் தான் வந்துட்டு பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு நமக்கு நேரம் ஒதுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை முறையிலிருந்து விலகுறது தான் சரியான தீர்வா இருக்குமே தவிர இதை வேற யார்கிட்டயாவது பிள்ளையை கொண்டு போய் ஒப்படைச்சு அவங்க மூலமா அதுக்கு பயிற்றுவிச்சிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு பாருங்க. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் வே தேடுறது, அதாவது ஷார்ட்கட் தேடுறது, இது சாத்தியம் இல்லை. நம்ம பிள்ளைகளை நம்ம தான் வளர்க்கணும், நம்ம தான் நேரம் கொடுக்கணும். நேரம் கொடுக்க முடியாத பொருளீட்டு முறைகள் இருக்கு, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வேலைகள் இருக்குதா, நேரத்தை ஒதுக்கக்கூடிய பொருளாதார முறைகளை உருவாக்கிக்கிறோம், முடிஞ்சு போச்சுக்காது. அப்படி உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். கொஞ்சம் யோசிச்சோம்னா காலப்போக்கில் மாறிடும், உடனே எதுவும் மாறாது, காலப்போக்கில் மாறிடும். ஆனா பிள்ளைகள் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட மாநிலங்கள், பள்ளிக்கூடத்துல ஒப்படைக்கப்பட்ட மாநிலங்கள் கிடையாது. ஸ்கூல் என்ன சொன்னா சொல்லித்தரும், 5 நேரம் தொழுவணும்னு சொல்லித்தரும். தொழுவுதா இல்லையாங்கிறது யார் பாக்குறது? அடுத்தது வந்து டுடே இன்றைய அரேபிய நாடுகள் இஸ்லாம் காண்பித்த கல்வி தந்தை, அது பார்த்தாச்சு. உமையா மஸ்ஜிதில் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்குவார்கள் என்பது முகமது நபியின் முன்னறிவிப்பா ஆதாரமான செய்தியும் கேட்டிருக்கிறாங்க. நான் சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தது முஸ்லிம்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அது ஆதாரம் இருக்குதா இல்லையாங்கிறத நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நல்லா உட்காந்து அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது தொடர்பான நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடத்திட்டத்தை படிக்க வயது வரம்பு இருக்கிறதா? எனக்கு இப்போ இதையெல்லாம் படிக்க ஆசை, ஆனால் குடும்ப சூழல் காரணத்தால் அங்க வந்து படிக்க முடியும். ஆன்லைன் மூலம் படிக்க வாய்ப்புனான்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நேற்று நடத்தின அந்த, ஏன்னா அநேக மாணவிகள் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு நடத்துற மாதிரியான பாடங்களை வந்து ஆன்லைன்ல நடத்துறதுக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரம்லானுக்கு பிறகு அதுக்கு தொடர்பான அந்த சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த டீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு அறிவிப்பு வரும். ஏன்னா இது வந்து ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு காலேஜ்ல வச்சு ஒரு ஸ்கூல்ல வச்சுலாம் இந்த கருத்துக்களை சொல்லி கொடுத்து எடுக்கிறது ரொம்ப லேட் ஆகும். 2வது இது பரவலாக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனால வந்து இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் முறைப்படுத்தி சிஸ்டமைஸ் பண்ணி ஒரு வாரத்துல எத்தனை நாள் கிளாஸ் நடத்தணும், எப்படி நடத்த கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்றோம். அது கிட்டத்தட்ட ஒரு டீமா இருந்து கிளாஸ் நடத்துறது, ஒவ்வொரு ஏரியாவையும் ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு நடத்துவாங்க. அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோம் ஆஃப் ராக் அண்ட் ஹெரால்ட் டெம்பிள் இன் ஜெருசலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் சொன்னவற்றை தெரிந்து கொள்ள வழிவகுத்தால் நன்றாக இருக்குன்றாங்க. இஸ்ரேல் சொன்னாங்கன்னு நான் சொல்லவே இல்லை, யூத சமூகம் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குதுன்னு சொல்றேன். யூதர்களே இஸ்ரேலை மறுத்த யூதர்களும் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்ட யூதர்களும் இருக்கிறார்கள். நான் வந்து அந்த நாட்டை பத்தியே சொல்லல. அதனால அந்த சமூகத்துல இது ஒரு வழக்கமா இருக்குது. இஸ்ரேலுங்கிற நாடு உருவாகிறதுக்கு முன்னாலே இருந்தே இந்த வழக்கமா இருந்துகிட்டு இருக்குது. அதனால யூத சமூகத்துல இந்த இருந்துட்டு இருக்கு. அது ரெண்டையும் வேறுபடுத்தி கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து முக்கியமானது. ஒருத்தவங்க கேட்டுக்கிறாங்க பூட்டன் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது பாட்டம் பூட்டன் சொல்லி சொல்றோம்ல, அப்படின்னா பூட்டன் என்ன அப்படின்னு சொல்லி, சார் லோவா இருக்கு, ஆடியோ லோவா இருக்குன்னா நீங்க இயர்போன் மாட்டிங்கம்மா, அப்படி இல்லைன்னா அந்த வெளி சத்தம் வராத ஒரு இடத்துல போயிருந்தீங்கன்னா சரி. இங்க பாருங்க மைக் இந்த இடத்துல இருக்கு, வாய் கிட்ட இருக்கிற மைக்கு, நான் நல்ல சத்தமா தான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால அந்த கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல நீங்க போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா கேட்கும். இதுதான் வந்து வந்திருக்கக்கூடிய கேள்வி. எனி ஸ்கூலிங் இன் தி வே ஆஃப் மக்தம் மதரசா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் காலம் ஆகும், இனிமேல் தான் வந்துட்டு பண்ணணும், கொஞ்சம் காலம் ஆகும். இந்த முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா today's session good. I want to know why the capital was changing according to rule like Medina, Kufa, Damascus அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அரசியல் காரணம் தான் இருக்கு, மாறி அங்கங்க மாறி வர்றது ஃபுல்லா. இதுதான் வந்து இன்னைக்கு நேத்து வந்த கேள்விகள். இதான் வந்து நேத்து வந்த கேள்விகள். இதுல ஏதோ ஒரு முக்கியமான கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது வந்து பார்க்க முடியல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து அப்படி இருந்துச்சுன்னா நான் நாளைக்கு அது சம்பந்தமா நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து கிளாஸுக்கு போவோம்.
அதாவது இன்னைக்கு இதுல நேத்து நம்ம பார்த்ததனுடைய தொடர்ச்சியா இருக்கிறதால அந்த நேத்து பார்த்த ஒரு லிங்க்ல இருந்து இந்த ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது, ஒரு 4 மினிட்ஸ்ல வந்துட்டு நேத்து பார்த்த அந்த லிங்க்ல இருந்தே வந்து நம்ம போயிட்டா தான் வந்து அதை கேட்சப் பண்ணி வர்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அதையும் ஒருத்தவங்க சஜஷனா சொல்லியிருந்தாங்க. நேத்து சொன்னதை வந்துட்டு நீங்க மறுபடியும் வந்து அதை ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நேத்து பார்த்ததுல இருந்து ஒரு லிங்கோட அப்படியே போயிடுவோம். பாருங்க, ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள இன்ஷால்லா இதை பார்த்துறோம். 3 இஸ்லாமிக் எஜுகேஷனல் பாலிசி, நல்லா கவனிச்சிங்க. ஒரு 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 செயல்பாட்டுக்கு, ஒரு துறைக்கு முதல்ல என்ன தேவைண்டா சித்தாந்தம் தேவை, பாலிசி தேவை. அந்த பாலிசியை டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து என்னென்ன அந்த பேஸ்ட் ஆன் அந்த பாலிசி என்னென்னவெல்லாம் நம்ம வந்து ஸ்கீம்ஸ் ரெடி பண்ண முடியுமோ. ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு அப்படித்தான் செய்யும். அதனால ஒரு ஒரு வெளியுறவு கொள்கை வந்துட்டு ஆன்டியா இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையை ப்ரோவா மாத்தி அமைக்கணும். அதாவது எதிராக இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையை, ஒரு நாட்டோடு எதிராகவே கட்டமைக்கப்பட்டு வந்த வெளியுறவு கொள்கையை அதை ஆதரவாக, சாதகமாக, நட்பு ரீதியாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னா சித்தாந்தத்தை மாற்றி அமைக்கணும். இதுதான் முதல்ல சித்தாந்தத்தை மாற்றி அமைச்சுட்டா இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு யார் வந்தாலும் பேஸ்ட் ஆன் அந்த சித்தாந்தம் அவர்களோட நட்பு பாராட்டுவதா அல்லது அவருடைய எதிர்ப்பு நிலையை கடைபிடிப்பதா அப்படிங்கறத வந்து கடைபிடிப்பாங்க. அப்ப என்னன்னா சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இஸ்லாமிக் எஜுகேஷனல் பாலிசி. முஸ்லிம்களுடைய கல்வியை பத்தி நம்ம சிந்திக்கும் போது நம்ம பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும், அது எதை படிக்கணும், எப்படி உருவாகி வரணும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படிங்கறது எல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னால முஸ்லிம்களுக்கான இஸ்லாமிய கல்வி என்ன சொல்லுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது ஒவ்வொரு தாயும் தந்தையும் தெரிஞ்சிருக்கணும். 3 பருவங்களுக்கான கல்வி நேத்து பார்த்தோம். பாருங்க, இந்த 3 பருவம் இருக்குது. தாயின் கருவறையிலிருந்து துவங்குது கல்வி. அப்ப அந்த ஒரு கருவுற்ற பெண் வந்து எப்படி வாழணுங்கிறத டிசைன் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப வாழணும், பேசணும், எதை சாப்பிடணும், எப்படி தூங்கணும், இது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். 2வது அவருடைய தாய்ப்பால் பாலூட்டும் காலமும் பின்னால பிள்ளை பருவம் 5 ஆண்டுகள் 0 to 5 years. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நேத்து பார்த்தோம். இது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து 3 பருவங்களுக்கான கல்வின்னு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கங்க. நம்ம பிள்ளைக்கு 3 பருவத்திலிருந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ அல்லது திருமணம் ஆனதுக்கு பிறகு நமக்கு வந்து தாய்மை அடைந்தால் நம்ம எப்படி பண்ணணும், இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறது. இதுதான் பாலிசி. அதுக்கப்புறமா வந்துட்டு அறிவிற்கு கொடுக்கப்படும் கல்வி, இதை நம்ம பார்த்தோம். அப்ப பாலிசியில 3 பருவங்களுக்கு என்ன, 10 மாதம் வந்துட்டு தாய்ப்பால், அதாவது அந்த அந்த கருவினுடைய கருவறை காலத்துல இந்த பாருங்க, சிந்தனை எப்படி இருக்கணும், மனநிலை எப்படி இருக்கணும், நம்ம பேசுற மொழி எப்படி இருக்கணும், உண்ணும் உணவு எப்படி இருக்கணும், எந்த உணவா இருக்கணும், இதை பார்த்தோம். 2வது வந்துட்டு 0 to 5 வந்து பாலூற்ற காலமும் பிள்ளை பருவமும் பார்த்தோம். அதுல பாலூற்றுறதுல தாய்ப்பாலுக்கு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். 3வது அந்த பிள்ளை பருவத்துல வந்து பெற்றோர் விளையாடுறது, அதிக நேரம் செலவு பண்றது, விசுவலைசேஷன் காட்சிகள் மூலமாக கற்பித்தல், சிறிய சிறிய பொறுப்புகள் கொடுத்து கற்பித்தல், குர்ஆன் கல்வியை துவங்குதல், பெற்றோரிடம் உள்ள உயர்வான பண்பாடுகளை கொண்டு போய் சேர்த்தல். லைஃப் லாங்கிறதுல வந்துட்டு பாலிசி டிசைன் பண்ணி ஆகுது. குர்ஆன் ஓத கற்றுத்தரணும். ஃபர்ஸ்ட் பிள்ளை வளர 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 என்ன செய்யணுங்கிறது, மனித உள்ளங்களை சுத்தப்படுத்தணும், வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தரணும். இது வந்துட்டு லைஃப் லாங் செய்ய வேண்டிய விஷயத்த பார்த்தோம். அப்போ இந்த பாலிசியின் அடிப்படையில ஒரு கரிக்குலம் டிசைன் ஆகுது. அப்படி அப்படி அடுத்த ஸ்டெப் வருது பாருங்க. பாலிசி டிசைன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா அதுல இருந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு கரிக்குலம் டிசைன் ஆகுது. அந்த கரிக்குலத்துல குர்ஆனை, அதுதான் வந்து நம்ம பார்த்தது, குர்ஆனை ஓத கற்றுத்தரணும், மனித உள்ளங்களை சுத்தப்படுத்தணும், வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தரணும். இதுதான் கரிக்குலம். அடுத்தது வந்து பாலிசி ஃபைனல் ஆயிடுச்சு, பார்த்துட்டோம். 3 பருவ கல்வி, அதே மாதிரி கரிக்குலத்தை பார்த்துட்டோம். 3 நிலைகள்ல இருக்கக்கூடிய கல்வி பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு இதை எப்படி டீச் பண்றது, என்ன சிஸ்டத்துல டீச் பண்றது, இதுக்கு நம்ம ஆதாரம் எங்க இருந்து எடுக்கிறோம், என்ன சிஸ்டத்துல ஏற்கனவே வரலாற்றுல டீச் பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இது பாலிசியை பார்த்தாச்சு, கரிக்குலத்தை பார்த்தாச்சு. அப்ப வரலாற்றுல இது எப்படி கட்டமைச்சாங்க, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை எப்படி கட்டமைச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நமக்கு ஆதாரம் எடுத்துக்கிறது மஸ்ஜித் நபவி பள்ளியில இருந்து வர்றோம். முதல்ல ஸ்கூல் எங்க இருக்கணும், முஸ்லிம்களுடைய ஸ்கூல் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பள்ளிக்குள்ள இருக்கணும், பள்ளிவாசலுக்குள்ள இருக்கணும். பள்ளிவாசலையும் ஸ்கூலையும் பிரிக்க கூடாது. அவன் வணங்குற இடத்துலதான் அவனுக்கான அறிவும் கொடுக்கப்படணும், ஒழுக்கமும் கற்பிக்கப்படணும். அப்படிங்கிற ஏற்கனவே இஸ்லாமிய வரலாற்றுல அப்படித்தான் கற்பிச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படித்தான் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன, மக்தப், அந்த பள்ளியில ஆரம்ப பள்ளிகள், அந்த பிள்ளைங்க 4 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசுல போது பாருங்க, குர்ஆனை ஓதுறதுக்கு அஸ்மாஉல் ஹுஸ்னா பார்த்தோம். அவங்க சொல்லி தரக்கூடிய பாடங்கள் மக்தப் மதரசால, அது ஒரு பிரைமரி ஸ்கூல்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. நான் ஏன் இந்த பிரைமரி ஸ்கூல்னு சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைய காலத்துக்கு ஏற்றவாறு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன்.
அதனால மக்தப், சில இடங்கள்ல அரபு நாடுகள்ல குத்தப் அப்படிம்பாங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்து குத்தப்ம்பாங்க. இது மக்தப். பிரைமரி ஸ்கூல் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவேன், நர்சரி கிடையாது, பிரைமரி ஸ்கூல் அப்படி வச்சுக்கோங்க. நர்சரிங்கிறது வந்துட்டு அந்த 2.5 வயசு 3 வயசுல எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விடுற, அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சிஸ்டம். அதை முடிச்சுட்டு பிரைமரியை முடிச்சுட்டு மக்தப் முடிச்சுட்டு மதரசாக்கு போறாங்க, பெரிய மதரசாக்கு போறாங்க. அப்ப அதுல என்னென்னவெல்லாம் பாடம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். குரான் ஹதீஸ், அரபிக் லிட்ரேச்சர், ஃபிக், ரிட்டோரிக், லேனேஜ், பாரம்பரியம் குறித்த அறிவு, ஹிஸ்டரி, பிலோசபி, லாங்குவேஜஸ், ஆர்ட் ஆஃப் வார், போர்க்கலைகள், மேத்தமெட்டிக்ஸ், மருத்துவம். மருத்துவ பாடம் எங்க இருந்துச்சு? மருத்துவ பாடம் பள்ளி பாடத்திலே இருந்துச்சு. இதே தமிழ்நாட்டுல 1995 வரைக்கும் +1 +2 பாடத்திட்டத்துல இயற்கை மருத்துவமும் சித்த மருத்துவமும் பாடமா இருந்துச்சு. இப்ப அந்த புக்கெல்லாம் காணா போச்சு. உணவு முறைகள் பாடமா இருந்துச்சு, நோய் தடுப்பு முறைகள் பாடமா இருந்துச்சு, அதெல்லாம் காணா போயிடுச்சு. இப்போ இதுதான் புரிஞ்சுக்கணும், இது எப்படி மாறுதுன்னு பாத்துங்க. இப்போ சயின்ஸ் இருந்துச்சு, சிவில் சர்வீஸ் இருந்துச்சு. சிவில் சர்வீஸ் என்ன? மதரசா எங்க யாரை தயாரிக்கும் அப்படின்னா, மதரசா ஆட்சி நிர்வாகத்திற்கான மக்களை தயாரிக்கும். உமர் அலி அல்லாஹ் காலத்துல அவ்வளவு பிரம்மாண்டமான பாரசீகமும் ரோமும் இஸ்லாமிய அரசோடு இணைக்கப்பட்ட பிறகு பகுதி வாரியாக மாவட்ட மாவட்டமா அதுக்கான ஆட்சியாளர்கள் தேவைப்பட்டாங்க. அதாவது மாவட்ட ஆட்சியாளர், கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க, அந்த மாதிரி தேவைப்பட்டாங்க. அது அரபியில சில பேர்கள் சொல்லுவாங்க. டாக்ஸ் கலெக்டர்ஸ் தேவைப்பட்டாங்க, காதிகள் தேவைப்பட்டாங்க. இன்னும் ஒவ்வொரு துறைக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய, விவசாயத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், வர்த்தகத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், பாதுகாப்புத்துறை ஆலோசனை, இப்படி எல்லாத்துக்குமே ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த ஆட்களை எல்லாம் மதரசாக்கள்ல இருந்து உருவாக்குனாங்க. அப்படி அப்படி செயின் லிங்கா போகும். மதரசா வந்து ஆட்சி நிர்வாகத்துக்கான ஆட்களை உருவாக்கும், ஆட்சி அரசு வந்துட்டு மதரசாவை ரன் பண்ணும். கம்ப்ளீட்லி சேரிட்டி, ஃப்ரீ எஜுகேஷன். எஜுகேஷன் வந்துட்டு ஃப்ரீ. இதுதான் இஸ்லாமிய கல்வி சித்தாந்தத்தினுடைய மைய புள்ளி. கல்விய என குடிமக்களுக்கு கல்வியை இலவசமா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் ஒரு இஸ்லாமிய அரசனுடைய கருத்து. குடிமக்கள்ல யார் வேணாலும் இருக்கலாம், முஸ்லிம்கள் இருக்கலாம், முஸ்லிம் அல்லாத மக்கள் இருக்கலாம், அனைவருக்கும் பொது கல்வி, இலவச கல்வி. இப்போ வந்துட்டு நம்ம இன்னைக்குள்ள கிளாஸுக்கு அதனுடைய தொடர்ச்சியா வச்சுங்க. அப்ப என்னன்னா, அந்த ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தோம். ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தோமா, என்னென்ன பாடங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தோமா. அந்த ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒரு ஸ்கூலை பாருங்க, அன்னைக்கு ஆரம்பிச்ச ஸ்கூலு, ஆனா அந்த கட்டடம் எல்லாம் இப்போ இல்ல. ஆனா அது தொடர்பான அதனுடைய லிங்க் இருக்குது. அந்த பாடமுறைகள் எல்லாம் அதனுடைய பெயராலேயே இன்னைக்கும் இருக்குது. பாருங்க, ஒரு அடையாளத்துக்கு இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்குது அந்த ஸ்கூல். இட்ஸ் செயின் ஆஃப் மதரசாஸ். இது மதரசா நிசாமியான்னு சொல்லி 1068ல உருவாக்கப்பட்டது. கவர்னராக இருந்த அன்றைக்கு நிசாமுல் முல்க், அப்பாசிய கேலிஃபட்டினுடைய கவர்னரா இருந்த நிசாமுல் முல்க், அவர் வந்துட்டு ஒரு செயின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை நம்ம உருவாக்கணும், அதுல இருக்கக்கூடிய பாடங்களை அப்படியே தொடர்ச்சியாக அந்த பிராந்தியம் முழுக்க ஸ்கூல்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கட்டமைக்கப்பட்டதுதான் மதரசா நிசாமியா. 1068ல ஈரான்ல கட்டமைக்கப்பட்டது. இந்த மதரசால தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரின்சிபாலா இருந்தாங்க. இந்த கான்செப்டே இவங்களை வச்சுதான் உருவாக்கப்பட்டது. உருவாக்கி நிசாமுல் முல்க் சொல்லி சொன்ன கவர்னர் என்ன பண்ணாரு, இதுக்கு பொருத்தமானவங்க யாரு அப்படின்னு பார்த்து இமாம் கஸ்ஸாலியை வந்து இதுக்கு பிரின்சிபாலா வச்சாங்க. இதுல என்ன பாடங்கள் சொல்லித்தரப்பட்டுச்சு? இட்ஸ் செயின் ஆஃப் மதரசாஸ். ஒரு மதரசா இல்ல, பல 100 மதரசாக்கள் அந்த ஏரியா முழுக்க, அந்த அதாவது அந்த அப்பாசியா கேலிஃபட் முழுக்க உருவாக்கப்பட்டுச்சு. இதுதான் தலைமையிடம். இந்த தலைமையிடத்திலிருந்து அதுக்கான பாடத்திட்டங்கள், அதுக்கான பயிற்றுவிப்பு முறைகள், ஆசிரியர் பயிற்சி, இன்னும் அதுக்கான அந்த தேர்வு முறைகள், இது எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதனுடைய அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷனா வந்துட்டு அந்த ஏரியா முழுக்க ஏராளமான மதரசாக்கள் இருந்துச்சு. பாடங்கள் பாருங்க, குரான், ஹதீஸ், பிலோசபி, லா, ஹிஸ்டரி, மேத்தமெட்டிக்ஸ், சிவில் சர்வீஸ். நான் அந்த சிவில் சர்வீஸ் சொல்றது இன்னைக்கு வந்துட்டு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இருக்கு பாருங்க, அந்த அதாவது அரசு, மத்திய அரசு பணிக்கும் மாநில அரசு பணிக்கும் சரியான தகுதியான நபர்களை உருவாக்கக்கூடிய பாடமுறை பள்ளிக்கூடத்திலேயே மதரசாவிலே இருந்துச்சு. அதே மாதிரி ராணுவத்துக்கும் போலீஸுக்கும் உள்நாட்டு காவலுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடியது மதரசாலே இருந்துச்சு. அது ஒரு அடையாளமாச்ச ஸ்கூல் எஜுகேஷன்.
வேற நிறைய மதரசாக்கள் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் வந்துட்டு எனக்கு கிடைக்கல. நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதனால அது கொஞ்சம் கூடுதல் ஆய்வு செய்யுங்க. அது சம்பந்தமா ஆய்வு நிறைய பேர் அதுல பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிக் எஜுகேஷன்ல முஸ்லிம்களும் பண்ணியிருக்கிறாங்க, முஸ்லிம் அல்லாத மக்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாமிக் எஜுகேஷன்ல, கான்செப்ட் ஆஃப் இஸ்லாமிக் எஜுகேஷன்ல நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அது நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் தேடினீங்க, ஆரம்ப கால கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னு தேடினீங்கன்னு வச்சுங்க, நான் சொல்றது ஒரு 1% கூட இருக்காது. நீங்க தெரிஞ்சுக்கிறது 50%, 60% தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க போய் தேடி பாருங்க. ஹையர் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு, உயர்கல்வி எப்படி இருந்துச்சு, பள்ளி கல்வியை முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு வர்றாங்க. இங்க நம்ம டீப்பா நம்ம பார்க்க போறோம். வரலாற்றை டீப்பா பார்க்க போறோம். இந்த உயர்கல்வி நிறுவனத்துக்கு ஜாமியான்ட்டு பேரு. ஜாமியா மில்லியா இஸ்லாமியா இப்ப இருக்குது பாருங்க. இருக்குது. ஜாமியா தாருஸ்ஸலாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஜாமியா தாருஸ்ஸலாம்னு தமிழ்நாடு உம்ராபாத்ல இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. பைத்துல் ஹிக்மாலே வந்துட்டு ஜாமியத்துல் ஹிக்மான்னு நம்ம வச்சு துவங்கி இருக்கிறோம் பாருங்க. அது இருக்குது. இந்த ஜாமியா அப்படின்னு சொன்னா உயர்கல்வி நிறுவனம் அப்படிங்கிறத அதோட சேர்ந்து வரும். அதனுடைய பேர். அதனால அன்னைக்கு வந்துட்டு அந்த உயர்கல்வி நிறுவனத்துக்கு கட்டமைக்கப்பட்டது எல்லாத்துக்கும் இந்த ஜாமியாங்கிற பேரே வந்துச்சு. பள்ளிவாசலுக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜாமியான் இருக்கும், ஜாமியா மஸ்ஜித் இருக்கும் பாருங்க. ஒன்று சேருதல் கூடுதல் அப்படிங்கிறத ஒரு பொருளோடு கற்பித்தல் அப்படிங்கிற இதுவும் சேர்ந்து வரும். பள்ளிவாசலுக்கு பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி பள்ளிக்குள்ள ஒரு கல்வி நிறுவனத்தை கட்டமைச்சு காட்டினாங்களோ அதே மாதிரி எங்க பள்ளி கட்டினாலும் அதுல ஒரு கல்வி நிறுவனமும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஏற்பாடாவே முஸ்லிம் சமூகம் கடைபிடிச்சிச்சு. அந்த அடிப்படையில தான் வந்து ஜாமியா அப்படிங்கிற பேரு நிறைய ஊர்களுக்கு, நிறைய பள்ளிவாசலுக்கு இருக்குது. இப்பவுமே தமிழ்நாட்டுல நிறைய பள்ளிவாசல் ஜாமியா மஸ்ஜித்னு இருக்கும். ஆனா மஸ்ஜித் மட்டும்தான் இருக்கும், கல்வி நிறுவனம் இருக்காது. மதரசா இருக்கும். சில ஊர்கள்ல அதுவும் இல்லாம போயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த இடைக்காலத்துல ஏற்பட்ட மாற்றங்கள். அப்ப ஜாமியால காலம் வயசா பாருங்க, இன்னைக்கும் செயல்பாட்டுல இருக்கக்கூடிய சில ஜாமியாக்களை உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டுட்டு வரேன். அன்னைக்கு துவங்குறது இன்னைக்கும் இருக்குது. அப்படியே கால வயசா பாருங்க. முதல்ல துனிசியால, ஏன்னா நாம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, ஒக்பா இப்னு நாஃபியா, நம்மளுடைய செகண்ட் எபிசோட்ல பார்த்தோம் பாருங்க. ஒக்பா இப்னு நாஃபியா வந்துட்டு நாஃபியா அல் ஃபிகிரி அப்படின்னு அவருடைய பெயர். அவர் வந்து புலம்பெயர்ந்து அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மருமகன். அவங்க வந்து அந்த வட ஆப்பிரிக்கால இஸ்லாத் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில அப்படியே வந்து துனிசியால வந்து தங்கி, துனிசியால புதிய ஒரு நகரை உருவாக்குனாங்க. ஹைராவுன் அப்படின்ற அந்த நகரத்துக்கு பேர். அந்த நகரத்துல பிரம்மாண்டமான பள்ளியை கட்டினாங்க. அந்த பள்ளியிலிருந்து துவங்கப்பட்டுச்சு ஒரு கல்வி நிறுவனம். பிற்காலத்துல அவங்களுடைய காலத்துக்குள்ள இல்லாம அவங்களுடைய காலத்துக்கு பிறகு, ஏறக்குறைய அவங்க வஃபாத் ஆகி ஒரு 40-50 வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு கல்வி நிறுவனத்தை துவங்கினாங்க, உயர்கல்வி நிறுவனம். அதுதான் வந்து இந்த கல்வி நிறுவனம். அதாவது ஜெய்துனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் வந்து 737ல துவங்கப்பட்ட கல்வி நிறுவனம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெய்துனியா அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு, ஜாமியா ஜெய்துனியான்னு சொல்லுவாங்க. 737ல துவங்கப்பட்டது. பிற்காலத்துல கொஞ்சம் புனரமைப்பு பணிகள் மட்டும் நடந்துச்சு. இன்னைக்கும் அது எப்படி இருக்கு பாத்தீங்களா? கல்வி நிறுவனம் உருவாக்குறதுக்கு பாருங்க, அது நல்ல நியத்தோடு உருவாக்குறது எந்த காலத்திலயும் அழியாது. அது வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான நியத்துல மட்டும் அதை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அது எத்தனை ஆண்டுகளுக்கு, எத்தனை 100 ஆண்டுகள் கடந்து போகணும் அப்படிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கையில இருக்குது. அந்த மாதிரியே கடந்து வந்திருக்கிறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இதுல என்ன பாடத்திட்டமா இருந்துச்சு பாருங்க. குர்ஆன், ஹதீஸ், ஃபிக், ஹிஸ்டரி, கிராமர், அரபிக் கிராமர், சயின்ஸ், மெடிசின், காஸ்மாலஜி சொல்றது இந்த விண்வெளி, பால்வெளி தொடர்பானது, அரித்மெட்டிக், ஜியோமெட்ரி, மினரல்ஸ், இது எல்லாமே எதோடு கனெக்ட் ஆயிருக்கும்? குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்கோடு கனெக்ட் ஆயிருக்கும். தியாலஜி இல்லாம, மார்க்க கல்வி இல்லாம இந்த உலகத்தினுடைய அறிவை மட்டும் பெறக்கூடிய இன்றைய ஒரு சூழல் இருக்கு பாருங்க. இது தவறான வழிமுறை. அறிவுங்கிறது எதுல கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கலாம், வஹியோடு கனெக்ட் ஆயிருக்கணும். வஹியோடு கனெக்ட் ஆகாத எந்த ஒரு கல்வியும் அந்த கல்விக்கு பேரு கல்வி கிடையாது. அது வந்து வித்தைன்னு பேரு. கல்விக்கும் வித்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. சில வித்தைகளை கத்துக்கிறோம் பாருங்க. வண்டி ஓட்டுறது இருக்கு பாருங்க, மாட்டு வண்டி ஓட்டுறோம் அது ஒரு வித்தை, கார் ஓட்டுறோம் அது ஒரு வித்தை. வித்தையை கட்டவண்டா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கல்விக்கும் வித்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மெஷினை ரிப்பேர் பண்றாரு, அது வித்தை, அது கல்வி கிடையாது.
அதனால அப்படியே நம்ம கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு நூல்ல அந்த 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 வித்தை வந்துட்டு மார்க்கத்தோட இணைஞ்சிச்சுன்னா அந்த மிஷின் பயனுள்ளவற்றுக்கு மட்டும்தான் பயன்படணும் அப்படிங்கிறது சிந்தனைக்கு வந்துடும். ஒரு நூல் தொடர்பு இருந்தா கூட போதும். எந்த ஒரு மிஷினும் வந்து மனித சமூகத்தையோ உயிரினத்தையோ சூழலையோ சேதாரப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். அதனாலதான் வந்துட்டு அதோட தொடர்புபடுத்திதான் இருக்கணும். இந்த ஜெய்தூனியா ஜாமியா ஜெய்தூனியால வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெய்தூனியால இந்த பாடங்கள் இருக்குது. இன்றைக்கும் வந்துட்டு அது சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய பலாயிரம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி முறையா இருந்துகிட்டு இருக்குது. நீங்க வந்து இது சம்பந்தமா டீப்பா தேடி படிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து நீங்க கூகுள்ல போட்டு செக் பண்ணிப்பீங்க, இவர் சொல்றது சரியா இருக்கா சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு. பொதுவாவே நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போனோம்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி பயிலரங்கம் வந்துட்டு வெளியூர்கள்ல கடந்த 15 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அப்ப நடத்திட்டு இருக்கும்போது நாங்க கிளாஸ் நடத்திட்டு இருப்போம், அங்க உட்காந்து குனிஞ்சு அப்படியே வந்துட்டு கூகுள்ல போட்டு செக் பண்ணிட்டே இருப்பாங்க, சொல்றது சரியா சொல்றது சரியா சொல்றது. ஏன்னா கூகுள் சொன்னாதான் ஏத்துக்கணுங்கிற மனநிலைக்கு எல்லாரும் வந்தாச்சு. அதனால நீங்க கூகுள்லயே போய் எல்லாத்தையும் பார்த்து செட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சில வெப்சைட்டையும் தரேன், சில புத்தகங்களையும் உங்களுக்கு பார்வைக்கு தரேன். அடுத்தது மொரோக்கோல 859, அதுல இருந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த துனிசியால இருந்து அல்ஃபிகிரி குடும்பம் இருக்கு பாருங்க, உக்பா இப்னு நஃபியாவுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு வியாபார குடும்பம், ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த வியாபார குடும்பம். அந்த குடும்பம் மொரோக்கோவுக்கு ஃபெஸ் நகரத்துக்கு புலம்பெயருது. துனிசியால இருந்து அல்ஜீரியாவை தாண்டி மொரோக்கோவுக்கு வந்துட்டு புலம்பெயருது. அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தவங்க 857 59 உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தான் ஜாமியா அல் காரவன் அப்படிங்கிற அந்த பல்கலைக்கழகம். இந்த பெண்மணி தான் அதை உருவாக்குனது, ஃபாத்திமா அல் ஃபிக்ரி அப்படின்னு சொல்லி. நான் எல்லா கிளாஸ்லயும் இந்த பாடத்தை வந்து இது வந்து சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது, யார் வந்து உலக கல்வி வரலாறு யார் பேசினாலும் சரி, இந்த வார்த்தை எந்த பெண்மணியை தவிர்த்துட்டு பேச முடியாது. உலகத்தினுடைய கல்வி வரலாறு. அதனால ஃபாத்திமா அல் ஃபிக்ரி, அவங்களுடைய சகோதரி மரியம் அல் ஃபிக்ரி அப்படின்னு 2 பேரும் தான் அதுக்கு முயற்சி எடுத்தது. அதுல கூடுதலாக வந்து ஃபாத்திமா அல் ஃபிக்ரிங்கிற அந்த பெண்மணி தான் இந்த ஜாமியா அல் காரவனை கட்டினது. இந்த நிமிஷம் வரைக்கும், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஜாமியா வந்து செயல்பாட்டுல இருக்குது. இத பத்தின இந்த ஜாமியா பத்தி கின்னஸ் புத்தகத்துல இப்படி இருக்குது பாருங்க. These 2 teenage girls founded the world's first academic granting institution of higher education, which is still in operation today as the University of Karawan in Fez, Morocco. அதாவது இந்த 2 பெண்களும் உலகத்தினுடைய மிக பழமையான பட்டம் வழங்கும் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்கள். இன்று வரைக்கும் அது செயல்பாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, யூனிவர்சிட்டி ஆஃப் காரவன் அப்படின்னு சொல்லி இருக்குது. உலகத்திலேயே படித்து முடித்தவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கணுங்கிற கான்செப்டை காட்டி கொடுத்தது இந்த ஃபாத்திமா அல் ஃபிக்ரி தான். சும்மா படிச்சேன்னு எல்லாரும் சொல்றீங்க, சரி, படிச்சதுக்கான ஆதாரம் எங்க, சர்டிபிகேட் எங்க, சனது எங்க அப்படிங்கிறதுக்கு அந்த சனது சிஸ்டத்தை காட்டி கொடுத்தது ஃபாத்திமா அல் ஃபிக்ரிங்கிற அந்த பெண்மணி தான். 857 அவங்க கட்டமைச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த ஏறக்குறைய ஒரு 1150 வருஷம், 1160-70 வருஷத்துல ஆயிரக்கணக்கான, இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் அதுல படிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுல தலை சிறந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் உருவாகி வந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணி தன் தந்தையினுடைய சொத்துக்கள், அவர் நல்ல பெரிய பிசினஸ் மேன், அவங்க வாப்பா, நீங்க நல்ல உலகம் ஃபுல்லா போய் வியாபாரம் பண்ணுங்க, நீங்க வந்துட்டு சம்பாதிக்கிறதுல என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான பவுண்டேஷனை போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த செல்வத்தை சதகத்துல் ஜாரி என்று சொல்லக்கூடிய நிலையான அறத்தின் பக்கம் செலவழித்தார்கள். அதை வாங்கி அவங்க வந்துட்டு மாட மாளிகைகள், கார், பங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அன்னைக்கு அதெல்லாம் இல்ல. இருந்தாலும் அன்னைக்குள்ள செல்வத்துல அந்த செழிப்புல போய் சிக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த கட்ட வாழ்வு, இது ஒரு வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, இதை விட நீண்ட கால வாழ்க்கை இருக்குது அடுத்த கட்டம். அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம சேர்க்கிறதா இருந்தா இப்ப சேர்த்தா தான் அடுத்த கட்டத்துல போய் மரணத்துக்கு பிறகு போயிட்டு நம்மளால எதுவும் தேட முடியாது. அதனால இப்பவே தேடிக்கிட்டா தான் அந்த கட்ட வாழ்க்கைக்கு நம்ம பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க வாப்பாவுடைய செல்வத்தையும் அவங்களுக்கு பங்கா வந்த சொத்துக்களையும் கன்வெர்ட் பண்ணி இந்த முதல்ல ஒரு பள்ளியை கட்டினாங்க. அவங்களே இருந்து டிசைன் பண்ண பள்ளி. ஆர்கிடெக்சர் படிச்ச பெண்மணி எப்படி டிசைன் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு கட்டினது, பராமரிப்பு பணிகளை மட்டும் மேற்கொண்டுட்டே வர்றாங்க. 1150 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர், அவர் வந்து ஆர்கிடெக்சர்ல PhD பண்ணிருக்கட்டும்,
ஒரு ஒரு 1000 வருஷத்துக்கான கட்டடத்தை கட்டுங்க அப்படின்னு சொன்னா தடுமாறி போயிருவாரு. எப்படி கட்டு இதுதான் பாரம்பரிய அறிவுன்னு சொல்றது. அதனால இந்த பாரம்பரிய அறிவோடு சேர்த்துத்தான் நவீனத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நவீனத்துக்குள்ளே போய் சிக்கிடக்கூடாது. பாரம்பரியத்தை எல்லாம் கடாசிட்டு எப்படி கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப இதுல என்ன பாடமா வச்சாங்க? அதே அப்படியே ஃபாலோ பண்றாங்க பாருங்க. குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பிலாசபி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, அக்ரிகல்ச்சர், மெடிசின், லாங்குவேஜ் எந்த பிரிவும் கிடையாது. இது வந்து துனியாக்கு, இது ஆகறத்துக்கு அப்படிங்கிற எந்த பிரிவும் கிடையாது. அதனால யாரு எதை வேணாலும் எடுத்து படிக்கலாம். அது எல்லாத்தோடையும் மார்க்க கல்வி இணைஞ்சிருக்கும். நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு உள்ள சூழலுக்கு இந்த இந்த சிலபஸ இந்த சிஸ்டத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் 5.5 வருஷம் மெடிசின் படிக்கிறதா இருந்தா, மருத்துவம் படிக்கிறாருன்னு வச்சுக்கங்க, டாக்டருக்கு படிக்கிறாருன்னு வச்சுக்கங்க. அந்த 5.5 வருஷ காலமும் அவருக்கு மார்க்க பாடங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் டெய்லி. அதுலயும் அவர் வந்து அதுவும் ஒரு சிலபஸா ஒரு சப்ஜெக்டா இருக்கும். அதுலயும் அவர் வந்து எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அப்ப என்னன்னா மருத்துவம் தொடர்பான சித்தாந்தத்தை அது கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இஸ்லாமிய மருத்துவ கொள்கை இருக்கு பாருங்க, அந்த மருத்துவ அதெல்லாம் பின்னால நம்ம பார்ப்போம். அது எல்லாமே இன்று நவீன மருத்துவத்தோடு கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கிறாரா, 4 வருஷம் இஸ்லாமிக் பிலோசபி அவருக்கு பாடமா இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3 வருஷம் படிக்கிறாரா, அந்த 3 வருஷமும் இணைக்கப்பட்டிருக்கும். மேனேஜ்மெண்ட் 2 வருஷம் படிக்கிறாரா, இணைக்கப்பட்டிருக்கும். இப்படி இன்றைக்கு அதாவது இந்த இந்த கல்வி முறையை இன்னைக்கு ஏற்றவாறு எப்படி செயல்படுத்தினா இருக்கும் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இதை சொல்றேன். ஆச்சா, அடுத்தது பாருங்க. இது வந்து எகிப்துல இருக்கக்கூடிய ஜாமியுல் அஸ்கர் அல் அஸ்கர் யூனிவர்சிட்டி. இது வந்து 972ல வந்து கட்டப்பட்டது. அடுத்தது அந்த மொரோக்கோக்கு அடுத்தது. இதுக்கு இது 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 இந்த காலத்திலேயே வந்து பல பல்கலைக்கழகங்கள் இஸ்லாமிய நிலப்பரப்பு ஃபுல்லா உருவாக்கப்பட்டுட்டா கூட நம்ம முக்கியமானதை மட்டும்தான் பார்க்கிறோம். சில முக்கியமானது பார்க்கிறோம். நிறைய இதுக்கு இடையிலேயே வந்துட்டு உருவாக்கப்பட்டுருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆகி ஒரு 100-150 ஆண்டுகள்லயே வந்துட்டு உயர்கல்வி நிறுவனங்கள் ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்துட்டு உமர் அலில்லாஹ்வுடைய அந்த அவங்க ஸ்ட்ரக்சர் அமைச்சாங்க பாருங்க. அந்த ஒரு மதரசா சிலபஸ கட்டமைச்சு முறைப்படுத்தினாங்க பாருங்க. அது வந்துட்டு எக்ஸலண்டா வந்து ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 972ல ஜாமியுல் அஸ்கர் இது கட்டப்பட்டுச்சு, இது உருவாக்கப்பட்டுச்சு. இதை உருவாக்குனது வந்துட்டு அந்த ஷியா ஐடியாலஜில இருக்கக்கூடிய ஃபாத்திமிய கலிஃபாக்கள் அவங்க தான் இது உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா இது வந்துட்டு சலாவுதீன் அய்யூபி காலத்துல இது வந்துட்டு சுன்னத் ஜமாத் மதரசாவா வந்து கன்வெர்ட் பண்ணப்பட்டுருச்சு ஜாமியுல் அஸ்கர். நிறைய வந்து தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் போய் அதுல படிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கும் வந்து கேரளால இருந்து போய் படிக்கிறாங்க. அஸ்கரின்னு சொல்லுவாங்க பாருங்க. அவங்க பிடிச்சிட்டு இலங்கையில இருந்து நிறைய பேர் அங்க போய் படிச்சு வந்திருக்காங்க. பாரம்பரிய அறிவு, இஸ்லாமிய வரலாற்று அறிவு, இஸ்லாமிய வரலாற்றுல வாழ்ந்த தலை சிறந்த கல்வியாளர்கள், மார்க்க அறிஞர்கள் இவர்களை பத்திலாம் நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னா இங்க போறது நல்லது. இங்க வந்துட்டு அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குது. அந்த பாட புத்தகங்கள் எல்லாம் அன்றைய காலத்து அந்த மேனுஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க பாருங்க, கையெழுத்து பதிகள் எல்லாம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது. இங்க பாடமுறையை பிரிச்சு பாருங்க. இஸ்லாமிக் லா, ஃபிக், அரபிக் கிராமர், இஸ்லாமிக் லான்னு சொல்றது அன்னைக்கு இன்டர்நேஷனல் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஏன்னா முஸ்லிம்கள் பல நாடுகளுக்கும் போக ஆரம்பிச்சாங்க, பல நாடுகளுக்கும் சென்று வணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த வணிக சட்டங்களுக்கு, அந்த வணிக முறைகளுக்கெல்லாம் சட்டங்கள் உருவாக்க வேண்டிய நெருக்கடி வந்துச்சு. அப்பதான் வெளியில கிளம்புனாங்க. அதுக்கு முன்னாலே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சட்ட திட்டத்தை ஃபாலோ பண்ணல. இப்ப இஸ்லாத்தை தழுவி வியாபாரம் பண்ணும்போது இஸ்லாமிய வர்த்தக சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய நெருக்கடி வந்துச்சு. உள்ள உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, இது ஹலாலா இருக்குமோ, இது ஹராமா இருக்குமோ, எதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த சிந்தனை வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப மார்க் அறிஞர்கள்ட்ட போனோம்னு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட், ஒரு வியாபாரத்தை இப்படித்தான் பண்ணணும், ஒரு சரக்கை இப்படி விலை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதுல அந்த ஆய்வின் மூலமாக அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து முஸ்லிம் சமூகம் வியாபாரத்துல கொடி கட்டி பறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. இஸ்லாமிக் அஸ்ட்ரானமி, வானியல் குறித்த ஆய்வு, பிலோசபி, லாஜிக், பிசினஸ், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், பார்மசி, மெடிசின், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் எல்லாமே உள்ளடக்கப்பட்டதுதான். பல கலைகள் உள்ளதுக்கு பேர் தான் பல்கலைங்கிறது அர்த்தம். பல்வேறு கலைகளை உள்ளடக்கி கற்றுத்தரத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தரத்துக்கு பேர் தான் பல்கலைக்கழகம், ஜாமியா அப்படிங்கிறது பேர். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு, மாலில பாருங்க. அதாவது இந்த மொரோக்கோக்கு கீழே இருக்குது, இங்க இருக்குது மொரோக்கோ, இதுக்கு கீழே இருக்குது. இது வந்துட்டு அதாவது வெஸ்ட் ஆப்பிரிக்கால வரும். இந்த கொஞ்சம் வெள்ளையா இருக்கு, இது எல்லாம் மோசமான சஹாரா பாலைவனம்.
உலகத்திலேயே ரொம்ப மோசமான சஹாரா பாலைவனம். அந்த பாலைவனத்துல இருக்கிற நாடு ஒண்ணு மாலி. இந்த மாலில 800 அதாவது 1337 ஏறக்குறைய 14ஆம் நூற்றாண்டு 13ல பிறந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த நூற்றாண்டு ஒரு பகுதி அளவுக்கு வாழ்ந்தவர் தான் வந்து மான்சா மூசா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சியாளர். இந்த மாலியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து மேல வந்து நம்ம மாவு மாதிரி மண்ணு, அதான் அந்த சஹாரா பாலைவனம். கால் வச்சா கால் உள்ள போயிடும், அவ்வளவு பெரிய ஒரு மோசமான பாலைவனம். ஆனா அதனுடைய அடிப்பரப்பு முழுக்க தங்கம். அப்படி இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது, இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. அதுல பல்வேறு சுரண்டல்கள் நடக்குது, அது வேற விஷயம். அப்ப அந்த அன்னைக்கும் அதுதான் அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப இவங்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா தங்கம் பியூரி அந்த அது ரா மெட்டீரியல் எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி அதை பிஸ்கட்டா மாத்துறது. இந்த தங்கம் வெட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் பாருங்க, கோலார் தங்க வயல் இருக்கு பாருங்க பெங்களூர்ல, அந்த மாதிரியான அந்த தங்க சுரங்கங்கள் நிறைய சுரங்கங்கள் இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய தொழில். அப்போ 2வது பிரதேசம் வந்துட்டு ரொம்ப ஒரு வெப்பமான பிரதேசமா, உலகத்திலேயே வெப்பமான பிரதேசமா இருக்குதா. அப்ப என்ன பண்ணாரு, இவர் வந்து கல்வியில ரொம்ப ஆர்வம் உள்ளவர் மான்சா மூசா. இவர் என்ன பண்ணாரு, நிறைய சின்ன 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 மதரசாக்களையா உருவாக்கிட்டு வந்தார். மார்க்க கல்வி கற்றுக் கொடுத்து மக்களை பண்பட்ட மக்களா உருவாக்கணும். ஏன்னா அதான் ஒரு அரசனுக்கும் ஒரு கல்வியாளனுக்கும் ஒரு சமூக பணியாளனுக்கும் கடமை, ஒரு தாய் தந்தைக்கும் கடமை என்னன்னா இந்த நண்டு வண்டுக்கு மார்க்க கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறது. மார்க்க கல்வின்னு சொல்றது எல்லாம் உள்ளடக்கமான கல்வி. அதுதான் வந்துட்டு யாரா இருக்கட்டும், வசதி வாய்ப்பை பெற்றவர்கள், அறிவை பெற்றவர்கள், சமூகத்திலே அதிகாரத்தை பெற்றவர்கள் எல்லோருக்குமான பொறுப்பு என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முதன்மையான பொறுப்பு. அப்ப அந்த வேலையை வந்து புரிஞ்சிருந்ததுனால இவர் என்ன பண்ணாரு, நிறைய மதரசாக்களை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மதரசாக்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு ஜாமியாவை நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா தான் இந்த மதரசாக்களுடைய பாடத்திட்டங்களை வந்துட்டு மேம்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். அதுல ஆய்வு மேற்கொண்டு கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாரு. முடிவு பண்ணி ஒரு ஜாமியாவை கட்டமைக்கிறதுணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆலோசனை கூட்டத்தை கூட்டலாம்னு சொல்லி அவர் கூட்டும் போது கூட அந்த நாட்டுக்கு எந்த கல்வியாளரும் வர தயாரா இல்லை. ஏன் அப்படின்னா உங்க நாட்டுக்கு யார் பாவா வருவாங்க, அங்க மனிதர்கள் வாழவே முடியாத அளவுக்கான வெப்பமா இருக்குன்னு சொல்லி வளமான பிரதேசங்கள் மாலிக்கு மேல இருக்கக்கூடிய வட ஆப்பிரிக்கா இருக்கு பாருங்க, மொரோக்கோ, அல்ஜீரியா, துனிசியா, அதான் அப்ப வந்துட்டு எகிப்து, பாக்தாத், இதெல்லாம் வந்து அன்னைக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு 14ஆம் நூற்றாண்டுல மிக பெரும் வளர்ச்சி அடைந்த ஒரு பிராந்தியங்கள். அப்ப அங்க இருந்து யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு மூசா, என்ன பண்ணாரு, சரி நீங்க யாரும் எங்களை கேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களை எல்லாத்தையும் ஏன் பேரை நான் சொல்ல வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணாரு, ஒரு அறிவிப்பு செஞ்சார். நான் வந்து ஹஜ்ஜிக்கு போறேன், யாரெல்லாம் வந்து என் கூட சேர்றீங்களோ எல்லாத்தையும் நான் வந்து இலவசமா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்களுக்கு. உடனே மக்கள் எக்கச்சக்கமான மக்கள் திரண்டாங்க. ஒரு செய்தியில 6000 பேரும், ஒரு செய்தியில 60,000 பேரும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுல எது சரி எதுன்னு தெரியல. அப்ப இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கருத்தை நம்ம வச்சுப்போம். ஏறக்குறைய ஒரு 30,000 40,000 50,000 பேர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப அவ்வளவு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. அந்த திரண்ட மக்களுக்கு தகுந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களை கொண்டு வந்து நிறுத்த சொன்னார். ஒட்டகங்களை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இதுவரையிலும் வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை எல்லாத்தையும் மூட்டையா அந்த ஒட்டகத்துல கட்டுங்கன்னு சொன்னார். எல்லா தங்கத்தையும் அள்ளி அத்தனை ஒட்டகத்திலையும் கட்டினாங்க. தங்கமும் மண்ணுமா இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் இருக்கு பாருங்க, அதையும் எடுத்து கட்டுங்கன்னாரு. அதையும் எடுத்து எல்லாரும் கட்டினாங்க. கட்டிட்டு இவருடைய அந்த ஹஜ்ஜி பிரயாணம் வந்துட்டு துவங்குது. எங்க மாலியில இருந்து துவங்குது. மாலியில இருந்து அவர் ஜித்தா துறைமுகம் வந்து அங்கிருந்து மக்கா போய் மதீனா போய் முடிச்சுட்டு திரும்பி வரணும். இதுதான் அவருடைய பிளான். அப்ப இவரை பத்தி இவர் எப்படி போயிட்டு வந்தாருன்னு நம்ம படிப்போம். அதுக்கு முன்னால இவரை பத்தின ஒரு ஹிஸ்டோரியன், அதாவது அவர் பேர் வந்து மார்டின் மெர்டித் அப்படின்னு அவருடைய பேரு. தி செலிபிரேட்டட் பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவுடைய வரலாற்றை எழுதின பெரிய ஒரு பிரிட்டனை சேர்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் சொன்னார் பாருங்க, தி ரிச்சஸ்ட் தட் தி வேர்ல்ட் ஹேஸ் எவர் சீன் இஸ் மான்சா மூசா. வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலத்துல வாழ்ந்த மக்களிலேயே முதன்மையான செல்வந்தர் யார் அப்படின்னா இந்த மான்சா மூசா. இன்னைய வரைக்கும் அதை வந்து யாராலையும் வீழ்த்த முடியல. வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து, அதுக்கு முன்னால செய்திகளாக கற்பனையா உள்ளது அதெல்லாம் வேற. இந்த எழுத்துப்பூர்வமாக வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலத்துல வாழ்ந்த மனிதர்கள்லயே மிகப்பெரிய செல்வந்தர், முதன்மையான நம்பர் 1
இவர்தான் அப்படின்னு சொல்லி எழுதினார். அப்ப ஏன் இப்படி எழுதினாரு? என்ன செஞ்சாரு இவரு? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களையும் திரட்டினாரு, ஆயிரக்கணக்கான கிலோ தங்கத்தையும் அள்ளினாரு, இன்னும் பியூரிஃபை பண்ணாத தங்கமும் மண்ணுமா இருக்கிறதையும் சேர்த்து கட்டி எடுத்தாரு, எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்புனாரு. இதுதான் அவருடைய பயண கூட்டம். ஆப்பிரிக்காவுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா, நிறைய ஒரு முக்கியமான 3, 4 செலிபிரிட்டீஸ் இருக்கிறாங்க. முஸ்லிம் செலிபிரிட்டீஸ். அவங்கள தவிர்த்துட்டு ஆப்பிரிக்காவுடைய வரலாறே எழுத முடியாது. இவர தவிர்த்துட்டு உலக பொருளாதார வரலாறே எழுத முடியாது. மான்சா மூசா கிளம்பி என்ன பண்ணாரு? இங்க பாருங்க. இதுதான் வந்து அந்த பாலைவனத்துல போகக்கூடிய அந்த ஒட்டக கூட்டம்னு சொல்லுவோம் பாருங்க. இஸ்லாமிய வரலாற்றுல நிறைய படிச்சிருக்கோம்ல. இப்படித்தான் போகும் அது. அப்படியே தொடர்ச்சியா போகும். ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இது நோமேடிக் ட்ரைப்ஸ்ம்பாங்க பாருங்க. நாடோடி சமூகம் அப்படின்னு சொல்றது இதுதான். அப்ப இந்த மாதிரி கிளம்பி அவங்க எந்த பாதையில வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் இந்த திம்புக்துங்கிறது தான் வந்து அவருடைய கேபிட்டல். அவருடைய ஊர் இங்க இருக்கு. நியானிண்டு இங்க இருந்து திம்புக்து வந்து திம்புக்துல இருந்து இப்படி தகாசா அப்படிங்கிற இடம் வந்து இதுல அப்படியே சஹாரா பாலைவனத்தை இந்த டைரக்டா இந்த கிராஸ்ல வர முடியாது. வந்தா அது கொடுமையான பாலைவனத்தை சிக்கிக்கிற மாதிரி போயிடும். இது அப்படியே வந்தார். வந்து கெய்ரோ வந்தார். கெய்ரோ வந்து இதை கிராஸ் பண்ணி நிலவழியா வரலாம். கிராஸ் பண்ணி மக்கா வர்றார். ஏறக்குறைய ஒரு 3 மாத காலம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். 3, 4 மாசம் காலம் ஆகுது. மக்கா வந்து மதீனா வந்து ஹஜ் செஞ்சு முடிச்சுட்டு அந்த படையோட திரும்புறார். இப்படி இவர் கிளம்பின இந்த பாதையிலிருந்து இந்த பகுதி முழுக்க இந்த கோடு போட்டு பாருங்க. இந்த பகுதி முழுக்க உள்ள ஊர்கள்ல எப்போதெல்லாம் வந்து அவர் தங்குறாரோ, எந்த ஊர்கள் எல்லாம் தங்கினாரோ அந்த ஊர்ல ஒரு பள்ளியை கட்டினார். ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப், 3 நாளைக்கு ஒரு ட்ரிப் எந்த ஊர்ல தங்கினாரோ அந்த ஊர்ல ஒரு பள்ளியை கட்டினார். அந்த வழியில காணக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தான் கொண்டு வந்த அவ்வளவு தங்கத்தையும் அள்ளி கொடுத்தாரு. தங்கமும் மண்ணுமா இருக்கக்கூடியது அந்த ரா மெட்டீரியலையும் அள்ளி கொடுத்தாரு. அள்ளி கொடுத்து 3, 4 மாசம் இவர் ஹஜ்ஜி செஞ்சுட்டு மறுபடியும் திரும்பி ஊருக்கு வந்தாரு பாருங்க. அடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு தங்கத்துக்கு மதிப்பே இல்லாம தங்கம் தெருவுல கிடந்துச்சு. இது நான் கதையில்ல, கற்பனை இல்ல, உலக வரலாற்று சம்பவம். உலக வரலாற்று 14ஆம் நூற்றாண்டுல நடந்தது. நிலவு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் இதை முறைப்படியாக பதிவு செய்திருக்கிறார்கள். மான்சா மூசாவினுடைய வரலாற்றை அவர் திரும்பி வந்து ஒரு பிரம்மாண்டமான பல்கலைக்கழகத்தை கட்டினார் பாருங்க. இதுதான் ஜாமியா திம்புக்து. அவர் என்ன பண்ணாரு? அந்த தங்கத்தை எல்லாம் கொடுத்துட்டே போன உடனேயும் அவர் ஹஜ்ஜி அங்க மக்காவுக்கு போறதுக்கு முன்னாலேயே உலக அந்த முஸ்லிம் நாடுகள் எல்லாத்திலயும் மூசா மூசா மூசாண்டே பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. மான்சா மூசாண்டே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது ஒரு 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 ஸ்பார்க்கை ஏற்படுத்தி என்ன பண்ணாரு? திரும்பி வரும்போது 14ஆம் நூற்றாண்டுல திரும்பி வரும்போது அப்பதான் அப்பாசிய கிலாபத்து வீழ்த்தப்பட்டு அந்த பாக்தாதுல இருந்த நிறைய அறிஞர்கள் இந்தியாவுக்கு கொஞ்சம் பேர் புலம்பெயர்ந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் எங்க போறேன்னு தெரியாம இருந்தாங்க. உயிர் விளைத்தவர்கள் அவர்கள் எல்லாத்தையும் முக்கியமானவர்களை வந்து மாலிக்கு கொண்டுட்டு வந்துட்டாரு. ஒரு வலை வீசி அள்ளிட்டு வந்த மாதிரி அள்ளிட்டு வந்துட்டாரு. வந்து அந்த மண்ணுல இருக்கக்கூடிய கட்டிட பொருட்களையே வச்சு இந்த பிரம்மாண்டமான ஜாமியா திம்புக்து 6000 மதரசாக்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குனார். பாருங்க, இதுதான் கட்டிடக்கலை. இப்படித்தான் கட்டிடங்கள் கட்டணும். நம்ம இப்படித்தான் சிந்திக்கணும். முஸ்லிம் சமூகம் இப்படித்தான் சிந்திக்கணும். மத்தவங்களுக்கு வந்துட்டு 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு கட்டடம் கட்டலாம். அதல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அந்த கட்டிடம் எப்படி கட்டணும், அந்த கட்டிடம் நாளை பின்ன அந்த கட்டிடம் அதாவது அது எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கணும், நாளை பின்ன அது இடிஞ்சா கூட அந்த பூமிக்கு சேதாரம் ஏற்படுத்தினா சுற்றுச்சூழலுக்கு சேதாரம் ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கணும். அதை விட முக்கியமா அந்த கட்டிடத்துக்குள்ள குடியிருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடல்நிலை நம்முடைய மைண்ட்ல இருக்கு. அவங்களுக்கு எந்த விதமான தோல்வியாதிகளும் இந்த கட்டிட பொருட்கள்னால வந்துடாத அளவுக்கு பாதுகாக்கப்படணுங்கிறது தான் ஒரு முஸ்லிம் ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய சிந்தனையா இருக்கும். எப்படி கட்டியிருக்கிறாங்க பாருங்க. எங்க இன்னைக்கு கட்ட சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு வந்தவரா இருக்கட்டும், இப்படி கட்ட சொல்லுங்க பாப்போம். பொருட்கள் என்னன்றே தெரியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு. இது நீங்க கிராமங்கள்ல போய் கேட்டு பாருங்க. பாரம்பரியமான அறிவு என்னென்ன பொருட்களை வச்சு கட்டணும், கடன்னு அப்படியே அடுக்குவார். கடுக்காத்தூள் வேணும், முட்டையோட வெள்ளை வேணும், சுண்ணாம்பு வேணும், எல்லாம் அப்படியே அடுக்குவார். போட்டு உரசி பூசி கட்டுனா அப்படின்னா எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் அது வந்து கரையாது. எத்தனை வருஷத்துக்கு நிற்கும்? அது போகும் பல 100 வருஷத்துக்கு. அதுக்கு ஆதாரம் என்ன? திருச்சியில கல்லணையில இருக்கக்கூடிய அந்த கல்லணையில கிராண்ட் அணைக்கட்டு இருக்கு பாருங்க. அந்த அணைக்கட்டு ஆதாரம் இல்லையா? கரிகால் பெருவளத்தான் கட்டுனா ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சே. தமிழர்களுடைய கட்டிடக்கலை
அதுதான் வெர்னாகுலர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 வருஷம் ஆச்சு கரிகால் சோழன் கட்டினது. 1850 வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் பார்த்துட்டு தான் அதுக்கு பேர் வச்சான். அதாவது இட்ஸ் மிரக்கல் அப்படின்னு சொல்றான். இட்ஸ் அன்இமேஜினபிள் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி அது வந்து ஒரு 2000 வருஷமா இருக்குது. அதனுடைய அமைப்பும் வந்துட்டு கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேர் வச்சான். கரிகால் பெருவளத்தான் கட்டினது. தமிழருடைய கட்டிடக்கலை. தஞ்சை பெரிய கோவில் கட்டி 1100 வருஷம் ஆகுது. அதே மாதிரி கீழக்கரையில் இருக்கிற ஜும்மா பள்ளி கட்டி 450-500 வருஷம் ஆக போகுது. திருச்சியில உறையூர்ல இருக்கக்கூடிய பள்ளி 980 கட்டினது. ஏறக்குறைய 1000 வருஷம் 1100 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. இப்படி பல பள்ளிவாசல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு நம்ம கோடிக்கணக்கான ரூபா போட்டு ஆட்டோ கேட்ல எல்லாத்தையும் டயக்ராம் எல்லாம் போட்டு கட்டுற கட்டடத்துக்கு ஸ்டெபிலிட்டி காலம் 30 வருஷம் இல்ல 40 வருஷம். கடற்கரை ஏரியால கட்டினா 25 இயர்ஸ் பொலன்னு கொட்டி போயிடும். அதுக்கு எத்தனை டன் கம்பி, எத்தனை டன் சிமெண்ட். இதுதாங்க வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டியது இதுதான். இழந்ததை எவ்வளவு பெரிய சொத்துக்களை இழந்திருக்கும் பாருங்க. ஒரு சாதாரண மற்ற சமூகத்து ஆர்கிடெக்சருக்கும் ஒரு முஸ்லிம் ஆர்கிடெக்சருக்கும் சிந்தனையிலேயே வேறுபாடு இருக்குது. நான் கட்டடம் கட்டுனா இப்படித்தான் பார்க்கணும். அந்த கட்டடத்துல ஒரு குருவி வந்து கூடு கட்டுனா கூட அதுக்கு அதனுடைய உடலுக்கு சேதாரம் ஏற்படுத்திடக்கூடாது. நாளைக்கு என் ரப்ப என்ன பிடிச்சிருவான். அந்த வீட்டுல வாழ போற சந்ததி இருக்கு பாருங்க, அந்த சந்ததி மேல எனக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கிற அந்த சிந்தனை எது ஏற்படுத்தும் அப்படி சொன்னா, 5 ஆண்டுகள் ஆர்கிடெக்சர் படிக்கும் போது இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் வரலாறு சொல்லி தரப்படும், இஸ்லாமிக் பிலோசபி சொல்லி தரப்படும். இந்த வகையுடைய தொடர்பு இல்லாம எதை படிச்சாலும் பூமிக்கு டேஞ்சர், மனித சமூகத்துக்கு டேஞ்சர் தான் ஏற்படுத்தும். இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் பாதை மாறி போயிருக்கிறோம். இதை கவனத்துல எடுத்துக்கணும். அப்ப இங்க இந்த ஜாமியா திம்புக்துல இதை கட்டி பாருங்க, இன்னைக்கு அதுல வந்துட்டு தொழுகை நடத்திட்டு இருக்கு. சில இடங்கள்ல போர்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால இதா இருக்கு. ஆனா மதரசா ஜாமியா வந்து இந்த போர்கள்னால நிறுத்தப்பட்டுருச்சு. அப்போ அவர் கட்டி முடிக்கும் போது 1300 கட்டி முடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய 1 லட்சம் மாணவர்கள் உலகம் முழுவதும் இருந்து கல்வி பயின்ற இடமாக இருக்கு. உலகம் முழு எந்த மாலிய வந்து அவங்க புறக்கணிச்சாங்களோ, அது வந்து ஒரு பாலைவன பிரதேசம் அப்படிங்கிற புறக்கணிச்சாங்களோ, அதுல வந்துட்டு 1 லட்சம் மாணவர்கள் வந்து கல்வி பயிலக்கூடிய இடமாக அது மாறி போனுச்சு. அதனுடைய பாடத்திட்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி இன் 14th century. பாடத்திட்டம் பாருங்க, குர்ஆன் ஹதீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டிடக்கலை, லெதர் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல், நாவல் ஆர்கிடெக்சர், கப்பல் கட்டுமானம், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், 6000 மதரசாக்களை ஒருங்கிணைச்சு அவர் உருவாக்கின பல்கலைக்கழகத்துல என்ன பாடங்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்க. இதாச்சா? அப்ப என்ன நம்ம இதுல இருந்து படிப்பினை நமக்கு கிடைக்குது? ரொம்ப முக்கியமா நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம், முஸ்லிம்களின் ஆரம்ப கல்வி முதல் ஆய்வு கல்வி வரை மார்க்க கல்வியுடன் உலகியல் பாடங்கள் இணைக்கப்பட்டிருந்தது. மார்க்க கல்வியுடன் உலகியல் பாடங்கள் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியும் முஸ்லிம் கல்வி இயக்கம் போராடி வர்றதும் எதுக்குன்னா, உலக பாடங்களோடு கொஞ்சமாவது மார்க்க கல்வி இன்னைக்கு இணைச்சிட முடியாதா அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. எப்படி தலைகீழ மாறி போயிடுச்சு பாருங்க. 20 வருஷமா அதுக்குத்தான் போராடுறோம். உலக பாடங்கள்லயே போய்கிட்டு இருக்க இடத்துல கொஞ்சமாவது மார்க்க கல்வியை பிகினிங்ல சேர்த்து கொண்டுட்டு போயிட முடியாதா? வரலாறு என்ன சொல்லுது? முஸ்லிம்களின் ஆரம்ப கல்வி முதல் ஆய்வு கல்வி வரை மார்க்க பாடங்களோடு உலகியல் விஷயங்கள் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த மார்க்கம் உலகம்ங்கிற பிரிவினையே பேச்சே இல்லாம இருந்துச்சு பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னால வரையிலும். இது நமக்கான படிப்பினை. இப்போ முக்கியமான இன்னொரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்ப ரிசர்ச்சுக்கு போறோம். இப்ப ஜாமியா வந்து முடிஞ்சிருச்சு, ஹையர் எஜுகேஷன் முடிஞ்சிருச்சா, ஆய்வு கல்வி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது கொஞ்சம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா கட்டாயம் இதுல இருந்து முழுக்க வந்து ஆய்வு கல்வி, ஒவ்வொரு துறை வாரியாக ஆய்வு கல்வி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். குளவி இது வந்து வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரும் காதை பத்திப்போம். ஆஹா, காதுக்குள்ள நுழைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒயின்னு ஒரே சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது எதுக்கு வருது அப்படின்னு சொன்னா, கூடு கட்டுறதுக்கான இடத்தை தேடும். இது வந்து குளவி கூடு. இது எப்படி பொதுவாவே வந்து முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அதாவது பறவைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும், மனிதர்கள் அல்லாத மற்ற உயிரினங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து அது எப்படி வாழணும், என்ன செய்யணும், எதுக்கு எதை செய்யணுங்கிறத வந்துட்டு அவனே சொல்லி கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சிட்டான். அதான அது ஆட்டோமேட்டிக்கா அது வேலையை பார்க்குது. நம்ம போய் எந்த சேதாரமும் பண்ணலன்னு வச்சுக்கலாம், அதுக்கு போய் இடைஞ்சல் பண்ணலன்னு வச்சுக்கலாம். பாம்பை நம்ம போய் சீண்டலைன்னா அது ஒண்ணும் பண்ணாது. அது பாட்டு எலியை பிடிச்சி தின்னுட்டு, தவளையை பிடிச்சி தின்னுட்டு அது பாட்டு அது போயிட்டே இருக்கும்.
நம்ம போய் சீண்டுனா நம்ம மைண்ட்லயே ஸ்டோர் ஆச்சு, ஆஹா பாம்பு அப்படின்னு சொல்லி நம்ம போய் சீண்டுனமாக்கா அது நம்மள சீண்டும். அதே மாதிரி எதுவா இருக்கட்டும், ஒரு மாடு இருந்துச்சுன்னா அது யாரும் தேவை, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு அது போகும். ஒரு நாய் அது பாட்டுக்கு இது இப்படி அது 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 வேலையை பார்த்துட்டு போகும். ஏன் அதது வேலை. உனக்கு என்ன உணவு தேவை, உனக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நீ எதை சாப்பிடணும், அது எங்கெங்க வச்சிருக்கிற, அது எது அப்படிங்கறதையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். எங்கெங்க வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, அது என்னங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். அதை பார்த்து பார்த்து தான் மனிதர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஆய்வு செய்து தெரிஞ்சுக்கிறான். அதுதான் இன்றைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய அறிவுத்துறையுடைய வளர்ச்சி பாடங்களாகவும் இருக்குது. அது எந்த பாடமா இருக்கட்டும், அது கால்நடைகளை பார்த்து பார்த்து கத்துக்கிறோம் ஃபுல்லா. கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு இருக்கு, பறவைகளை பார்த்து விமானத்தை படைத்தான் அப்படின்னு சொல்லி, அது எப்படி பறக்குதுன்னு பார்த்து, அப்படி பறத்து தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த முயற்சியில ஈடுபட்டாங்க. பறவையை பார்த்து தான் நம்மளும் பறக்கணுங்கிற அந்த முயற்சியே மனித சமூகத்துக்கு வந்துச்சு. அதை ஒரு முக்கியமான செலிபிரிட்டி வச்சு நம்ம பின்னால பார்ப்போம். அப்ப இந்த குளவி என்ன பண்ணுது, இந்த குளவியில பல வகையான குளவிகள் இருக்குது. அதுல ஒரு குளவி பேர் வந்துட்டு பேப்பர் வாஸ்ப் அப்படின்னு. வாஸ்ப்னா அந்த குளவி. அது என்ன அப்படின்னா, அது கூடு கட்டுறதுக்கு பாருங்க, இந்த கூடு கட்டுறதுக்கான ரா மெட்டீரியல் அது எங்கிருந்து எடுக்குதுன்னா, மரங்கள், அதாவது அந்த அந்த பட்டு போன மரங்கள் இருக்கு பாருங்க, காஞ்சி போன பட்டு போன மரங்கள், அது அந்த மர தூள்களை எடுத்து அதை அரைச்சு வாயில தன்னுடைய எச்சிலையும் சேர்த்து அரைச்சு அதை வந்து ஒரு ரா மெட்டீரியலா இந்த மாதிரி மாத்தி கூடு கட்டுது. கூடு கட்டி அதுக்கப்புறம் அதுல முட்டையை வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்கு அதனுடைய அந்த இதனால ஒரு ஒரு ஓட்டை ஊசி மாதிரி ஓட்டையை போட்டு காத்துக்கு ஓட்டையை போட்டு அவ்வளவு நுட்பமா வந்து இந்த குளவி கட்டுது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எந்த ஆர்கிடெக்சர் காலேஜ்ல போய் இது படிச்சுச்சுன்னு தெரியல, யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அந்த முட்டைக்கு ஆக்சிஜன் போகணும் அப்படிங்கிற அறிவை யார் கொடுத்தது? இதுதான் எஜுகேஷன். இப்படித்தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த குளவியை காட்டிங்க பார், இது எப்படி பண்ணுது பார், இதுக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் பார், அது தன்னுடைய உயிர் வாழ்றதுக்கு என்னென்னவெல்லாம் செய்து பார், அது புடிச்சு சாப்பிடுற பூச்சிகளும் புழுக்களும் எப்படி நமக்கு சில ஆபத்துகளை ஏற்படுத்துமோ அந்த புழுக்களையும் பூச்சிகளையும் அது எப்படி சாப்பிடுது பார். இப்படி நீங்க சொல்லி கொடுத்து பாருங்க பிள்ளைகளுக்கு. அது வந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக, அறிவியல் விஞ்ஞானிகளாக, இயற்கை அறிவியல் விஞ்ஞானிகளாக உருவாகி வரும். விளங்காத மொழியில கொண்டு போய் உட்கார வச்சு அதை வந்துட்டு மனப்பாடம் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தா தான் படிக்க முடியும் அப்படின்னு வச்சோம்னா எங்க இருந்து விஞ்ஞான அறிவு வரும்? ஆய்வு கண்ணோட்டம் எப்படி வரும்? படைச்சவனோடு தொடர்பு படுத்தி விட்டு இப்படித்தான் சொல்லி கொடுக்கணும். இதை என்ன பண்ணாரு, ஒரு சீனக்காரர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். சாய்லூன்னு அவருடைய பேர். எப்போ 2ஆம் நூற்றாண்டுடைய துவக்க காலம், 105ல, AD 105ல, இன்னையில இருந்து ஒரு 1900 வருஷம் வந்துட்டு முன்னாலன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது ஆய்வு பண்ணாரு. இது எப்படி அந்த இந்த குளவி மட்டும் இவ்வளவு விஷயமா நுட்பமா, அந்த மரமே கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அதை அரைச்சு வாயில அரைச்சு இந்த குளவிக்கு நல்லா கவனிங்க, 3 கண்ணு இருக்குது. 2 சைட்லயும் 1 மேலே இருக்குது. மத்த எல்லாத்துக்கும் கால்நடைகளுக்கு 2 கண்ணு பார்த்தோம், அந்த குளவிக்கு மட்டும் 3 கண்ணு இருக்குது. அப்ப ஆய்வு செய்யறாரு. இது அப்படியே உட்கார்ந்து பாக்குறாரு. பார்த்த உடனேயும் அவர் மனசுல வந்துட்டு அல்லாஹ் வந்து ஒரு சிந்தனை ஏற்படுத்தி விடுறான் பாருங்க, இந்த ப்ராடக்ட நம்ம பயனுள்ள வகைக்கு கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் பாருங்க. இதுதான் வந்து ஸ்பார்க். அதாவது வகியினுடைய வடிவங்கள்ல கோடிகள்ல ஒண்ணு மனிதர்களுடைய சிந்தனைக்கு அல்லாஹ் அப்படி, ஏன்னா உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்றதுக்கு அல்லாஹ் வந்து கொடுக்குறான் பாருங்க. புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே அந்த வகியினுடைய கோடிகள்ல ஒண்ணு. அது இல்லாம அல்லாஹ் புறத்திலிருந்து அந்த சிந்தனை மைண்ட்ல உதிக்காம புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்காகத்தான் அந்த ஆய்வுத்துறையில ஈடுபடவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறதுல இருந்து கூடுதல் அறிவு எனக்கு தாயா அல்லாஹ், புதுசான ஒரு விஷயத்தை எனக்கு தாயா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது அப்பதான் வந்து கண்டுபிடிப்பாளர்கள் உருவாகி வர முடியும். அப்ப இவர் ஆய்வு பண்ணிட்டு என்ன பண்ணாரு, இந்த விஷயத்த நம்ம பயனுள்ள வகைக்கு கொண்டுட்டு வரும்னு சொல்லித்தான் பேப்பரை கண்டுபிடிச்சார். அது பேப்பர், அந்த அந்த மெட்டீரியல் இருக்கு பாருங்க, அந்த ரா மெட்டீரியல், இதுதான் வந்து பேப்பருக்கான ரா மெட்டீரியல். சாய்லூன்ங்கிறவர் தான் வந்து காகிதத்தை கண்டுபிடிச்சார். எப்போ 2ஆம் நூற்றாண்டு துவக்க காலத்துல. ஆனா சைனாக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு இறுக்கமா இருப்பான். எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் ஓபன் பண்ண மாட்டான். அவன்கிட்ட நீங்க ஒரு டெக்னாலஜி வந்து தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அது தலையால தண்ணி முடிச்சு பார்த்தான் பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு, எப்படியாவது இந்த தேயிலையை கொண்டுட்டு வந்துடணும்னு சொல்லி போய் சைனாக்காரன் மாதிரி மொட்டையை அடிச்சுக்கிட்டுலாம் 19ஆம் நூற்றாண்டுல சைனால போய் தங்கி இருந்து அவனை மாதிரியே மீச வச்சு அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் அப்பவே பண்ணிட்டு போய்
அங்க இருந்து அந்த செடியை கடத்திட்டு வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கடைசியில கடத்திக்கிட்டு வந்துட்டான். ஆனா கடத்திக்கிட்டு வந்ததும் சீனாவுல இருந்த மாதிரியான தேயிலை செடி இல்ல. அது வேறு ஒரு வகையான செடியை கொண்டு வந்துதான் முதல்ல அசாம்ல போட்டு விட்டது. அப்புறம் கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டி கொடைக்கானல்ல வந்து போட்டு விட்டது. அப்ப என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த சீனக்காரன் எவ்வளவு உறுதியா இருப்பான் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அந்த பேப்பரை கண்டுபிடிச்சு பேப்பரை தயாரிச்சு மரக்கூழ்ல இருந்து பேப்பரை தயார் பண்ணி அது வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. வந்து சீன இலக்கியங்கள் இதெல்லாம் சீன மொழியிலான அந்த கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதக்கூடிய வேலைகள் துவங்கி அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சா கூட பேப்பர் டெக்னாலஜி யாருக்குமே தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரத்துல இதுதான் சாய்லுனுடைய பேப்பர் இண்டஸ்ட்ரி 195 இருக்கு. இது ரொம்ப முக்கியமா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வந்து ஒரு சமூகத்தை உயர்த்துறதுக்கு அடிப்படையா என்னென்ன விஷயங்களை எல்லாம் கட்டமைச்சுக்கிட்டே வந்திருக்கிறான் அப்படிங்கிறத வரலாற்று செய்திகளை ஒன்னோடு ஒண்ணு லிங்க் பண்ணி படிச்சோம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கும். இதுதான் சாய்லூனுடைய அந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி 105 வந்து கட்டப்பட்டுச்சு. ஏறக்குறைய ஒரு 600 வருஷம் போகுது. யாராலையும் வந்து அந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்க முடியலன்னா பாத்துங்களேன். உலகத்துல ஒரு கான்செப்ட வந்து 600 வருஷம் மறைக்க முடியுமா? மறைச்சாங்க. யாருக்கும் தெரியாது. ப்ராடக்ட் மட்டும் தெரியும். காசு கொடுத்து வாங்கிக்க, முடிஞ்சு போச்சு. அதனுடைய கான்செப்ட் என்ன, ரா மெட்டீரியல் எங்க இருந்து வருது, எப்படி தயாரிக்கிறோம், அது தெரியாது. 600 வருஷமா தெரியாது. இத வந்து 751ல மத்திய ஆசியால ஒரு போர் நடக்குது. பேட்டில் ஆஃப் டூர்ஸ் வந்து அதுக்கு பேரு. எங்க நடக்குதுங்க பாருங்க, அப்பாசியா கிலாபத். 750ல தான் உமையாக்களுடைய ஆட்சியை முடிச்சு அப்பாசியாக்கள் கைக்கு ஆட்சி வந்து பாக்தாத் தலைநகராக ஆக்கப்படுது 750ல. அடுத்த வருஷமே வந்துட்டு போர் நடக்குது. யாருக்கு போர் அப்படின்னா அப்பாசியா கிலாபத்துக்கும் டாங் பேரரசு, சைனாவுடைய டாங் பேரரசுக்கும் போர் நடக்குது. இந்த டாங் பேரரசுக்கு எதிரா திபெத்திய பேரரசு என்ன பண்ணுச்சு, அன்னைக்கு இருந்த திபெத்திய பேரரசு அப்பாசியா கிலாபத்துக்கு ஆதரவு கொடுத்து அப்பாசியா கிலாபத்தும் திபெத்திய பேரரசும் டாங் பேரரசை வந்துட்டு எதுக்குது. அந்த போர் நடக்கிறது பேட்டில் ஆஃப் டாலஸ் ஆற்றங்கரையில வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கசகிஸ்தான்ல வந்து இருக்கு. உஸ்பெகிஸ்தான், கசகிஸ்தான் சொல்லுவாங்க பாருங்க, மத்திய ஆசியால, அந்த இடத்துல நடக்குது. 751ல நடக்குது. அப்போ புதிதாக கட்டமைக்கப்பட்ட அப்பாசியா கிலாபத்தினுடைய படைகள் மிக வீரியமான சீன பேரரசுக்கு நடந்த போர்ல 6 நாட்கள் நடந்த அந்த போர்ல சீன படைகள் தோல்வி அடையுது. ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இவ்வளவு பிரம்மாண்டமான படைகள் வந்துட்டு தோல்வி அடையுது. தோல்வி அடைஞ்சது மட்டுமல்ல, அந்த தோல்வி அடைஞ்ச படைகள்ல இருந்து ஒரு 2-3 பேர் வந்து போர்க்கைதிகளா அப்பாசியா அதாவது இஸ்லாமிய ராணுவம் வந்து பிடிக்குது. 3 சீனர்களை பிடிக்கிறாங்க. அந்த 3 சீனர்களுக்கும் இந்த பேப்பர் தயாரிக்கிற தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க, டெக்னீஷியன்ஸ். ஒரு கான்செப்ட வந்துட்டு அல்லாஹ் கடத்துறான் பாருங்க. ஒருத்தருக்கு நன்மையை அல்லாஹ் நாடிட்டா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏதாவது ஒரு சம்பவத்தை, அது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். நமக்கு வந்து இது ஏதோ சோதனை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல நமக்கு இது வந்து அல்லாஹ் கொடுத்த சாதனை நினைச்சிட்டு இருக்கலாம். சாதனையிலையும் வரும், சோதனையிலையும் வருங்கிறதுக்கான ஒரு அடையாளம் பாருங்க. அந்த 3 பேரு, ஏறக்குறைய 2-3 பேரு, அந்த 3 பேரும் பேப்பர் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு முதல்ல மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. மார்க்கத்தை சொல்லி கொடுத்து இஸ்லாத்தை தழுவுனதுக்கு பிறகு அவங்கள வந்து அந்த பேப்பர் தொழில்நுட்பத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி பாக்தாதுல அதுக்கான தயாரிப்பு முறைகளை வந்து ஏற்படுத்தினாங்க. ஆனா என்னன்னா, அங்க கிடைக்கக்கூடிய அதே மரக்கூழ் வந்துட்டு இது வந்து பாலைவன பிரதேசம் இல்லையா, மத்திய ஆசிய பிரதேசம், பாரசீகம், அதாவது ஈராக்கு, இங்க கிடைக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மண்ணுக்கு தகுந்தார் போல ஆனா அந்த ரா மெட்டீரியல் வரணும், அதுக்கு ஏற்றார் போல செடிகளை நட்டு வளர்க்குறாங்க. அதுக்கு காலம் ஆகுது. வளர்த்து இதுதான் வந்துட்டு பேட்டில் ஆஃப் டாலஸ் சொல்றது. அன்னைக்கு வந்து ஜியாத் இப்னு சாலிஹ் அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய ராணுவ தளபதி. காவோ ஜின்சி அப்படிங்கிறவர் வந்து ஜியான்சிங்கிற ஒரு சீன தளபதி. 751ல நடந்தது. பாக்தாதுக்கு வந்துட்டாங்க. பாக்தாதுக்கு வந்து அங்க செடியை நட்டு வளர்த்து, ஏன்னா மரம் எல்லாம் கிடைக்காத, எந்த மரம்னு தெரியாத. அப்ப இந்த மண்ணுக்கு ஏற்றவாறு, இந்த சூழலுக்கு ஏற்றவாறு, வெப்ப பிரதேசத்துக்கு ஏற்றவாறு ஆன மரங்களை வச்சு வளர்த்து, அது வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அதை வெட்டி அதுல இருந்து ஒரு ஃபேக்டரி போறதுக்கு 45-50 வருஷம் ஆயிடுச்சு. 751ல அந்த போர் நடந்தது. 800ல தான், 50 வருஷம் கழிச்சு தான். ஏன்னா மரம் வளர்ந்து அது ரெடி ஆகி வந்து அது ஆய்வுக்கெல்லாம் உட்பட்டு வந்து வரணும் இல்ல. 50 வருஷத்துக்கு பிறகு பல்வேறு சோதனைகள்ல ஈடுபட்டு ஃபைனலா 800ல வந்து பேப்பர் கண்டுபிடிச்சாச்சு.
எங்க பாரசீகத்துல பேப்பர் கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்ச உடனேயும் அல்லாஹ் வந்து 813ல ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு ஒருத்தர் மனசுல ஆழமான விதைய போடுறான். அது என்ன நிறுவனம்? அது இப்ப நம்ம பார்க்க போற ரிசர்ச் அண்ட் டிரான்ஸ்லேஷன், ஆராய்ச்சிக்கும் மொழிபெயர்ப்புக்குமாக அப்பாசிய கிலாஃபத்துல உருவாக்கப்பட்ட வரலாற்று புகழ்பெற்ற நிறுவனம். 813ல கலிஃபா ஹாரூன் அல் ரஷீத் அவங்க உள்ளத்துல அது போட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் போனதுக்கு பிறகு அவருடைய மகன் மாமூன் அவர் வந்து என்ன பண்றாரு, அதுக்கான ஏற்பாடுகளை, அதுக்கான கட்டமைப்பு எல்லாத்தையும் முறைப்படுத்தி உருவாக்குறாரு. 813ல நடக்குது. 800ல பேப்பர் உருவாக்கப்பட்டுருச்சு. இது ரெண்டையும் பொருத்தி புரிஞ்சுக்கணும். ரெண்டையும் கரெக்டா பொருத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நிறுவனத்துக்கு பேர் தான் வரலாற்று சிறப்பு. 813ல உருவாக்கப்பட்டுச்சு பாக்தாதுல வச்சு. இந்த நிறுவனத்துக்கு பேர் தான் பைத்துல் ஹிக்மா. என்ன பண்ணாங்க பைத்துல் ஹிக்மால? பாருங்க, பைத்துல் ஹிக்மா நிறுவனத்தை எப்படி கட்டமைச்சாங்க? ஃபர்ஸ்ட் ஆட்சி வந்த உடனேயும், அப்பாசிய கிலாஃபத்து கையில ஆட்சி வந்த உடனேயும் செல்வத்துக்கு பஞ்சமே கிடையாது. மாடியில எப்படி தங்கமோ அதை விட பல மடங்கு தங்கம் குவிஞ்சு கிடக்குது பாக்தாதுல. செல்வம் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்குது. அப்ப அறிவுத்துறையில முஸ்லிம் சமூகத்தை வளர்த்தெடுக்கணும், உலகத்துக்கு தலைமை தாங்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை அல்லாஹ் போடுறான். போட்டு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ண வைக்கிறாங்க. இப்ப என்ன ஏற்பாடு பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஒட்டக கூட்டத்துல தங்கத்தை அள்ளி கட்டி நீங்க உலகத்துல எந்த பகுதிக்கு வேணாலும் போங்க, எந்த பகுதியில எந்த பிராந்தியத்துல நாட்டுல தலை சிறந்த அறிஞர்கள் இருக்கிறாங்களோ அவருடைய நூல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் தாய்மொழியான அரபு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கிறாங்க. முதல் உத்தரவு. அப்போ முதல் ஒரு ஒரு ஒட்டக கூட்டம் எங்க போகுது அப்படின்னு சொன்னா கிரேக்கத்துக்கு போகுது. கிரேக்கத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஆரம்பத்தை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல செகண்ட் எபிசோட்ல பார்த்தேன் பாருங்க, இந்த ரோமன் எம்பையர் ரெண்டா பிரிஞ்சிச்சு பாருங்க. ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு சொல்லலாம். அது பிரிஞ்சு கிரேக்கத்துக்கும் ரோமுக்கும் லாட்டினுக்கும் கிரீக்குக்கும் நடந்த சண்டையில கிரேக்கத்துல இருந்து அன்றைக்கு அதாவது பிசில வாழ்ந்தவங்க, கிமுல வாழ்ந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகளுடைய எழுத்துக்கள், புத்தகங்கள் எல்லாம் அது எல்லாமே கரையாரிச்சு போய் தீய வச்சு கொளுத்தப்பட்டு மிச்ச மீதி கிடந்துச்சு, அழிஞ்சு போன லெவல்ல கிடந்துச்சு. அது எல்லாத்தையும் மத்திய தரைக்கடலை தாண்டி இவங்க போய் தங்கத்தை கொடுத்துட்டு அந்த நூல்கள் எல்லாத்தையும் பாக்தாதுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. பிலோசபி, தத்துவ நூல்கள், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டிலுடைய இவங்க எல்லாமே பகுத்தறிவாளர்கள், அவர்களுடைய நூல்கள். ரெண்டாவது அதுல வந்து ஆட்சி முறை ரீதியான ஜனநாயக கட்டமைப்பு, இது எல்லாமே அதுல உள்ளடக்கமா இருக்குது. அன்றைய உலகத்துல வந்து அது பெரிதும் பேசப்பட்ட சில நூல்கள். அதுக்கப்புறம் அதே கிரேக்கத்துக்கு போய் ஹிப்போக்ரட்ஸ், கேலன் இவர்களுடைய மருத்துவ நூல்களை கொண்டுட்டு வந்தாங்க. அன்றைய உலகத்துல உலகம் முழுவதும் பின்பற்றப்பட்டு வந்த மருத்துவ முறைகள்ல தலை சிறந்த மருத்துவர்கள், அக்கிமூல தலை சிறந்த மருத்துவர்களா இருந்தது கேலனும் ஹிப்போக்ரட்ஸ். அவர்களுடைய மருத்துவ நூலை பாக்தாதுக்கு, பைத்துல் ஹிக்மாக்கு கொண்டுட்டு வந்தாங்க. எல்லாமே கிரேக்க மொழியில இருக்குது. கிரேக்கமும் அரபியும் தெரிந்த அறிஞர்களை வைத்து கிரேக்க மொழியிலிருந்து சப்ஜெக்ட் வாரியாக மொழியாக்கம் செய்யறாங்க. அடுத்து ஒரு குரூப் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஆரியபட்டா, பிராமணர், சமஸ்கிருத மொழியில எழுதியிருந்த அவருடைய வானியல் நூல்கள் இருக்குது பாருங்க. இவர் வாழ்ந்த காலம் என்னன்னா 6ஆம் நூற்றாண்டு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த காலம் ஆரியபட்டா. அதனாலதான் நம்ம வந்து முதல்ல விண்ணில ராக்கெட் ஏவும்போது அவருடைய பெயர் வந்து வைக்கப்பட்டுச்சு. இவர் இஸ்ரோல இவருடைய சிலையும் இருக்கிறத வந்து நம்ம தெரியும். அப்ப இவர் வந்து வானியல் சம்பந்தமாக அன்றைய காலத்தில் அவர் எழுதி வச்சிருந்த அத்துணை நூல்களையும் சமஸ்கிருதத்திலிருந்து அரபிக்கு மொழிபெயர்ப்பதற்காக அங்கிருந்து இந்தியால இருந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்தியால இருந்து வந்து பிரம்மகுப்தா, இவரும் ஒரு பிராமணர் தான், இவருடைய கணித நூல்கள், மேத்தமெட்டிக்ஸ் இங்க இருந்துதான் ஜீரோ டிரான்ஸ்ல ஆகுது. அது இல்லாம நியூமரிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு அரபிக் நியூமரிக்ஸ் அறியப்படுற இந்த எழுத்துக்களும் வந்துட்டு இங்க இருந்துதான் வருது. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த எழுத்துக்களோடு தொடர்புடைய பல்வேறு விஷயங்களும் வருது. இவருடைய கணித நூல்கள் கொண்டு வரப்பட்டு அதுவும் வந்து அரபு மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்படுது. அடுத்தது வந்துட்டு ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய நூல்கள், ஷஷ்ருதான் சொல்லுவாங்க பாருங்க, ஷஷ்ருதான். இவருடைய ஆயுர்வேத நூல்கள், ஆய்வு நூல்கள் வந்து ஏன்னா அன்னைக்கு வந்து அப்பாசிய கிலாஃபட்டோடு இருந்த இந்தியாவிற்கு இருந்த நெருக்கம் வந்து பல மன்னர்கள் இந்தியாவில ஆட்சி பண்ணிட்டு இருந்தா கூட அந்த இந்தியாவுக்கு இருந்த நெருக்கம், அதனால அன்றைய அந்த நெருக்கத்துல யாரு வந்து அந்த அபிஷியலா இருக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதானே எடுபடும். எப்போதுமே வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியாவிற்கு முஸ்லிம்களுடைய வருகைக்கு முந்தி வாழ்ந்த மன்னர்களுடைய பிரதம அமைச்சர்களாக இருந்ததும் பிராமணர்கள் தான். முஸ்லிம்கள் வந்த பிறகு முஸ்லிம்களுடைய ஆட்சியில பிரதம அமைச்சர்களாக இருந்ததும் பிராமணர்கள் தான்.
முஸ்லிம்கள் போய் பிரிட்டிஷ்காரன் வந்தப்போ பிரிட்டிஷ்காரனுடைய பிரதம அமைச்சர்களாகவும் மந்திரிகளாகவும் செக்ரட்டரியாகவும் இருந்ததும் பிராமணர்கள் தான், இன்னைக்கும் பிராமணர்கள் தான். அதனால அந்த பொசிஷன் இருக்கு பாருங்க, பி பொசிஷன் இருக்கு பாருங்க, அதுல வந்துட்டு எப்போதுமே அந்த சமூகம் வந்துட்டு குறியா இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு முதலாளித்துவம் இருக்குது, இதுலயும் முக்கியஸ்தர்களாக அவங்க இருக்கிறாங்க. பொறுப்பு வகிக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அதுல வந்து அவங்கதான் இருக்கிறாங்க. இது வந்து குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது. இது அவர்களுடைய உழைப்பு சாதனை, ஆய்வு கண்ணோட்டத்தோட அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் எக்கச்சக்கமா இருக்குது. அப்ப அறிவுத்துறையை நம்ம படிக்கக்கூடிய மக்கள், அறிவார்ந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இன்னொரு அறிவார்ந்த சமூகத்தை வந்துட்டு மதிப்பாங்க. அதுதான் வந்துட்டு அறிவார்ந்த மக்கள் செய்யக்கூடியது. அதனால வந்துட்டு அறிவார்ந்த மக்கள் இன்னொரு அறிவார்ந்த சமூகத்தை வந்து கண்மூடித்தனமாக விமர்சிக்க மாட்டாங்க. அவர்களுடைய வேறு வேறு குறைகளை கொண்டு வந்து வச்சு அவங்களை வந்து தூற்ற மாட்டாங்க. அதனால அறிவார்ந்த மக்கள் எப்பவுமே இன்னொரு அறிவார்ந்தவன் தான் அறிவார்ந்த மக்களை வந்து மதிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் அரபு மொழிக்கு மொழியாக்கம் பண்ணாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரியா வருது, ஒவ்வொரு மொழி ரீதியா வருது. எல்லாத்தையும் மொழியாக்கம் பண்ணி பைத்துல் இக்மால பண்ணி அதை வந்து என்ன பண்றாங்க, சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சு, பிறகு அந்த சப்ஜெக்ட ஒவ்வொரு கிளாஸ் வைஸா மாத்தி, ஏன்னா பாட புத்தகமா கொண்டு போய் ஸ்கூல்ஸ்ல சிலபஸா வைக்கணும். இதுதான் பைத்துல் இக்மாவோட முக்கியமான பணி. உலக அறிவையெல்லாம் தாய்மொழிக்கு மாற்றி, அந்த தாய்மொழிக்கு மாற்றியதை பிள்ளைகளுக்கு கல்வியாக கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, லேட்டஸ்ட் நாலேஜ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் அந்த சமூகம். எந்த சமூகம் அந்த வாய்ப்பை பெறுதோ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துரும். மூளை அப்படித்தான் திங்க் பண்ணும். அடுத்தவருடைய மொழியில நம்ம படிச்சமாக்கும் அந்த மொழி பேசக்கூடியவரை பின்தொடர்ந்தே போகும். தாய்மொழியில படிச்சமாக்கும் அவரை தாண்டி அடுத்தது சிந்திக்கும். இதுதான் உள்ள வேறுபாடு. பாருங்க, பைத்துல் இக்மாவுடைய ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் சொல்லுவாங்க. அந்த ஞானத்தினுடைய இல்லம், அதுக்கு பேர் இருக்கு பைத்துல் இக்மாக்கு. 813 உருவாக்கப்பட்டது. எல்லா விஷயத்திலயுமே ஒரு நூலை கூட விடல, ஒரு சப்ஜெக்டை விடல. அவங்க எல்லாத்தையும் மொழியாக்கம் பண்ணது மட்டுமல்ல, அதை வந்து அடுத்த கட்ட ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. உட்படுத்தி அதை பாடமா கொண்டு போய் ஸ்கூல்ல பயிற்சி கொடுத்தாங்க. இட்ஸ் அ டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர். அது என்னென்ன துறைகள்ல, லால சட்டங்கள்ல, பொருளாதாரத்துல, வானியல், அஸ்ட்ரானமில, ஓஷனோகிராபி கடலியல்ல, அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, லிட்ரேச்சர், இலக்கியங்கள்ல, மெடிசின், மருத்துவத்துல, மேத்தமெட்டிக்ஸ், ஜியோகிராபி, ஒண்ணு கூட விடல. எல்லாத்தையுமே வந்து ஆய்வு செஞ்சாங்க, மேம்படுத்தினாங்க, அதை சிலபஸா கொண்டு போய் வச்சாங்க. 1000 ஆண்டுகள் வந்து முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்தினுடைய முன்னணி சமூகமாக, முதன்மை சமூகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பின்னால இந்த இருக்குது பாருங்க, நம்ம எங்க கை வைக்கணும், எதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் பாருங்க. சமுதாயத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பேசி என்ன புண்ணியம், ஏற்கனவே சமுதாயத்தை எப்படி வளர்ச்சி அடைய வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை பாருங்க. அதனால இந்த பாதை தான் வந்துட்டு முஸ்லிம் சமூகத்தை உங்க குடும்பத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். முதல்ல உங்க பிள்ளைகளை அப்படியே பாருங்க. பைத்துல் இக்மா இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த சிவிலைசேஷன் கிளாஸை பார்த்துட்டு அப்படியே உங்க பிள்ளைகளை பாருங்க. இந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்குறது அப்படின்னு. அது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையா இருக்கட்டும், நண்டு வண்டா தவழ்ந்துகிட்டு இருக்க பிள்ளையா இருக்கட்டும், அதுக்கு தொடர்ச்சியான பயிற்சி அடுத்து ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல வளர்ச்சி ஏற்படும். அந்த குடும்பத்துல இருந்தா சமூகத்துல வளர்ச்சி ஏற்படும். அப்ப இதுதான் வந்து அது பாடமா இருந்துச்சு. இத பைத்துல் இக்மா கட்டமைச்சு இவ்வளவு துறைகளுக்கான ரிசர்ச் எல்லாம் பண்ணி மேம்படுத்துறதுல தலை சிறந்த சில செலிபிரிட்டிஸ உலகத்துக்கு அது கொடுத்துச்சு. எல்லாத்தையும் இதுல கொண்டு வர முடியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க பைத்துல் இக்மாவுடைய இருந்து ஆய்வு பண்ணி வெளியில வந்தவங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. அதுல முக்கியமான மக்கள் பாருங்க, இமாம் இப்னு சீனா, மருத்துவத்தினுடைய தந்தை என்று சொல்லக்கூடியவர், பைத்துல் இக்மா ப்ராடக்ட். அல் கவாரிசிமி, ட்ரைகனாமெட்ரி, முக்கோணவியலினுடைய ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு அல் கவாரிசிமி, பைத்துல் இக்மா. ஜாபிர் இப்னு ஹையான், ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ரசாயனத்துறையினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய ஜாபிர் இப்னு ஹையான், அவர் வந்து பைத்துல் இக்மா ப்ராடக்ட். உலக வரைபடத்தை வரைந்த அல் இத்ரிசி, பைத்துல் இக்மா ப்ராடக்ட். உமர் கய்யாம், மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த வானியல் ஆய்வாளர் உமர் கய்யான், அவங்க வந்து பைத்துல் இக்மா ப்ராடக்ட். அல் ஜைஸ், பயாலஜிஸ்ட், உயிரியல் வல்லுநர், பைத்துல் இக்மா ப்ராடக்ட். இது வந்து கிளாஸ் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டுட்டு வரலாம். அவ்வளவு பேரு அதுல இருந்து உருவாகி வந்திருக்கிறாங்க பைத்துல் இக்மாவுடைய ப்ராடக்ட். இதுல இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்க. இந்த ஆய்வு செஞ்சாங்கல்ல, எல்லாத்தையும் கொண்டு வந்து மொழியாக்கம் பண்ணாங்கல்ல, மொழியாக்கம் பண்ணி அங்க புத்தகமா இருக்கு பாருங்க டேபிள் மேல. இந்த புத்தகம் எப்படி வந்துச்சு, பேப்பரு?
இப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்குற சிந்தனைய அல்லாஹ் கொடுக்குறான். அதுக்கு முன்னால அதை பாதுகாக்கிறதுக்கு இப்படி உலக நாலேஜ் எல்லாம் வந்து அதை வந்து மொழியாக்கம் பண்ணி அதை பாட புத்தகமா மாத்தி அதை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னா மிகச்சிறந்த எழுத்து பதிப்புக்கான ஒரு ப்ராடக்ட் வேணும். அது வரைக்கும் அரபுலகத்துல எது வந்துட்டு எழுதப்பட்டு வந்துச்சு, அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல இருந்து எலும்புகள்லையும் கால்நடைகளுடைய தோல் பாடம் பண்ணப்பட்ட தோள்கள்ல தான் எழுதப்பட்டுச்சு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க உஸ்மான் அலி இஸ்லாம் அவர்கள் காலத்துல அந்த குரான் தொகுக்கப்பட்டதற்கு பாருங்க, குரான் தொகுக்கப்பட்ட மூல பிரதிகள் வந்துட்டு இருக்குது பாருங்க. தாஷ்கண்ட்ல இருக்குது, துருக்கியில இருக்குது. அந்த மூல பிரதிகள் எதுல இருக்குதுன்னா தோல்ல தான் எழுதப்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்கும். அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. 3 பிரதிகள் இருக்குது. அப்ப அதுக்கு பிறகு 100 வருஷத்துல இது நடக்குது. ஆனா அந்த இடைப்பட்ட 100 வருஷத்துல சைனால இருந்து அந்த ப்ராடக்ட் அல்லாஹ் வந்துட்டு அழகா ஒரு போர் மூலமாக அதுல உயிர் சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த போர்ல இருக்கு எந்த ஒரு தீமையிலுமே நன்மை வந்துட்டு ஃபைனலா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அந்த அறிவு பாஸ் பண்ணப்பட்டு அந்த காகித உற்பத்தி சாலை வந்து அந்த காகிதங்கள் உற்பத்தி பண்ண துவங்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ஒரு சிந்தனைய அங்க வாழ்ந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுத்து அதுக்கு ஏற்றார் போல சூழல் அமைச்சு கொடுத்து உலக நூல்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அது எல்லாத்தையும் மொழியாக்கம் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர்களும் அவர்களுக்கு கிடைத்து, ஏன்னா சமஸ்கிருதத்திலிருந்து மொழியாக்கம் பண்ணிருக்கிறாங்கன்னா சமஸ்கிருதத்தையும் அரபியையும் கரைத்து குடித்தவர்கள் இருக்கணும். இருந்தா தானே அது பண்ண முடியும். அப்ப அதுல வந்துட்டு முஸ்லிம் ஸ்காலர்ஸ் இருந்திருக்கிறாங்க, முஸ்லிம் அல்லாத ஸ்காலர்ஸ் இருந்திருக்கிறாங்க. சமஸ்கிருதத்தையும் படித்தவர்கள், அரபியையும் படித்தவர்கள். அவங்க எல்லாம் அதுல வந்துட்டு மொழியாக்கம் பண்ணி அதையெல்லாம் நூல்களாக அச்சடித்து பேப்பர் அதுல எழுதி பல இஸ்லாமிய நிலப்பரப்புகளுக்கும் அனுப்புவதற்கு உண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். பெரிய விஷயம். இதை ஆய்வு செய்ய நமக்கு டீப்பா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, போர் நடக்குது ஃபர்ஸ்ட், அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பாக்தாதுக்கு வருது, காகித உற்பத்தி காகிதம் தயாரிப்பதற்கான கான்செப்ட் கிடைக்குது போர்ல, அப்பாசிய கேலிஃபேட்டுக்கு வந்துட்டு காகித உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் உருவாகுது, பைத்துல் இக்மா உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு. பைத்துல் இக்மாக்கு பிறகு அடுத்து 300 வருஷத்துக்கு உலகத்துல அதாவது ஐரோப்பிய சமூகம் எல்லாம் எப்படி தவம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படியாவது ஒரு ஸ்காலர்ஷிப்பாவது கிடைச்சு, இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கிடைச்சி யூரோப்புக்கு போய் படிக்கணும்னு துடிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி யாரையாவது பிடிச்சி ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட் மூலமா ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமாவது போய் பாக்தாத்லயோ அல்லது கார்டோபா, ஸ்பெயினுடைய கார்டோபாலையோ நம்ம போய் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் உயர்கல்வியும் ஆய்வும் செய்யணும் அப்படின்னு தவம் இருந்த மக்கள் ஐரோப்பிய சமூகம். பாக்தாத்ல இது கண்டுபிடிச்சோன்னு தெரிஞ்ச உடனேயும் ஒரு 10-20 வருஷத்துல என்ன பண்ணாங்க, இங்க இருந்து ஒரு ஆளை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க கார்டோபாக்கு. ஏன்னா ரெண்டுமே அது வந்து உமையா கிலாஃபத்தினுடைய கலீஃபாக்களுடைய கடைசி உமையா பரம்பரையினுடைய ஒரு பிரிவு. அது அவங்க வந்து கார்டோபா ஸ்பெயின் வந்து பாக்தாதை ஏத்துக்கல, இவங்க வந்து அப்பாசியா, ரெண்டுக்கும் ஜென்ம பகை. அதனால இவங்க எதை செஞ்சாலும் சரி அவங்க ஒண்ணு உடனே அதுக்கு மாற்றா இல்ல அதுக்கு அடுத்ததை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த போட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இங்க இருந்து ஒருத்தரை கொண்டுட்டு போய் அவங்க தயாரிச்சு அதன் மூலம் அப்போ அவங்களும் வந்துட்டு கான்செப்ட ஐரோப்பிய மக்களுக்கு சொல்லி தரல. அதுக்கப்புறம் 400 வருஷம் கழிச்சு தான் சிலுவை யுத்தத்தின் போது வந்த ஐரோப்பியர்கள் தான் இங்க வந்து இஸ்லாமிய உலகத்திற்கு வந்து கேரோலையும் பாக்தாத்லையும் இந்த மாதிரி பேப்பர் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்துட்டு போய் 12ஆம் நூற்றாண்டுல தான் வந்து பிரான்ஸ்ல ஜெர்மனில வந்து பேப்பர் தயாரிக்கிறாங்க. ஏறக்குறைய 400 வருஷம் 500 வருஷத்துக்கு பிறகுதான் ஐரோப்பாவுக்கு போகுது. அவன் தயாரிச்சோன்னு அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா இது அரபுகள் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல படையெடுத்து கீழ் திசை நாடுகளுக்கு வரும்போது சைனாலையும் இங்கேயும் வந்துட்டு இந்த பேப்பர் இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. இல்லடா, நம்ம அரபுகள்ட்ட இருந்து நம்ம இத படிச்சு நம்ம தான் உலகத்துக்கு சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு வர நேரத்துல இங்க ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லி அசிங்கமாவும் போயிடுச்சு அவனுக்கு. எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற யார்கிட்ட இருந்தாவது படிச்சுட்டு வந்து யாரும் எனக்கு சொல்லி தரல, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றதுல ஐரோப்பியர்கள் இன்னைக்கும் வந்து சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. அப்ப பின்னால் அதுக்கு எல்லாம் யார் இருக்கிறா அப்படிங்கறத நம்ம பாக்குறதும் இந்த ப்ரோக்ராமுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப இதுதான் வந்து பைத்துல் இக்மா ரிசர்ச்ல உள்ள விஷயம். ரிசர்ச்ல இன்னொரு முக்கியமான இது இருக்குது, அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச் எப்படி இருந்துச்சு, அதுக்கான வானியல் ஆய்வுகள் இஸ்லாமிய உலகத்துல எப்படி மேற்கொள்ளப்பட்டுச்சு, அது யார் என்னென்ன இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அன்பு சகோதரர்களே, இது எல்லா செய்தியும் உங்களுக்கு இதுக்கான புத்தகங்களும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சில வெப்சைட் முக்கியமான வெப்சைட்டும் இருக்குது. அந்த வெப்சைட் குறிச்ச உங்களுக்கு டீட்டெயிலும் இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு தர்றேன். இது சம்பந்தமா நீங்க நிறைய விஷயங்களை வந்து படிச்சு, இது வந்து ஒரு ஸ்பார்க் தான்.
அதனால நீங்க போய் ஆய்வு செஞ்சு பிள்ளைகளுக்கு சொல்லணும். நான் சொல்றது ஜஸ்ட் 0.1% கூட கிடையாது. நீங்க போய் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு வந்துட்டு இதை சொல்லணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த முயற்சிகளை அல்லாஹ் கபூலாக்கி தரணும். மேலும் இது போன்ற இன்னும் விரிவாக செய்வதற்கான சூழலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்து தரும் சொல்லி நீங்க துவா செய்யுங்க. உங்களுக்காக நான் துவா செய்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.